असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय. ओम शांति शांति शांति. हरि ओम. अर्जुन கேட்குறான், பிரயாண காலே ச கதம் ஏயோசி நேய தர்மத்திக்கு, இறந்த பிறகு இந்த மனிதன் கர்மமெல்லாம் ஈட்டியவன் என்ன ஆகிறான் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவர் சொல்கிறார், மீதி கேள்விக்கெல்லாம் பதில் பாருங்க, இந்த கேள்வி தான் பதில் சொல்கிறேன். அந்த காலே च माम एव स्मरण मुक्त्वा कलेवरम यह प्रयाति स मद्भावं याति नास्ति अत्र संशयः. இப்படி சொல்றாரு. அந்த காலே கலேவரம் அப்படிங்கிறார். அந்த காலம்னா முடிவு காலத்தில் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு முடிவு காலம், எல்லா பிராணிகளுக்கும் தேவர்களுக்கும் இருக்குது. புண்ணியம் தேர்ந்துடுச்சுன்னா அவங்க தேவலோகத்துலேருந்து அனுப்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு மரணம்னு இருக்காது, ஏன்னா பிறப்பும் இல்லை. அவங்க தாய் வயிற்றில் பிறக்கலை. தேவலோகத்தில் போனால் தாய் வயிற்றில் பிறக்க போகிறோம். இந்த உடம்புல எங்கே போனோமோ அப்படியே அங்கே தான் இருக்கும். வெளியூர் போகிற மாதிரி. அப்புறம் விசா முடிஞ்ச உடனே திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் தேவலோகத்தில் ஒரு சரீரத்தில் இருக்கிறோம், அதுக்கு ஒரு சரீரம் கொடுப்பார். கலேவரம்னா இந்த உடம்பு பேர். ஒரே கலைவரமாக இருக்குது, இன்னும் மக்கள் கூட்டமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ கலவரம் ஆகிடுச்சு. கலேவரம்னா இந்த சரீரம். ரொம்ப பழக்கமான சொல் மாதிரி இருக்குது கலேவரம். அந்த காலே கலேவரம் மாம் ஏவ ஸ்மரன்னு முக்துவா, என்னை மட்டுமே. என்னை மட்டும்னா பகவான் கிருஷ்ணன் அர்த்தம். அப்போ நான் எங்கள் அண்ணன் ராமன் கிடையாதுன்னு சொல்ல கிடையாது அர்த்தம். என்னைன்னா நீ எந்த தெய்வத்தை வணங்குறியோ அந்த தெய்வத்தை. மாம் ஏவ, மாம்னாக்கா இதோ நம்மளுடைய பகவத்கீதைங்கிறதுனால இந்துக்களுக்கு தான் சொல்கிறோன்னு கிடையாது. நீ அந்த ஃபாதர் த கிரைஸ்ட் அவரையோ சேவியரோ அல்லது அல்லாவோ உங்களுக்கு தெரிஞ்ச கணபதியோ எந்த சாமியை நீ கும்பிட்டாரோ அது பேர் மாமியவர். அவர் அப்படி தான் சொல்லுவார். சுயநலவாதியெல்லாம் கிடையாது. என்னை தவிர மீதி கடவுளே இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஒரு அர்த்தம் சொல்கிறார். நீங்கள் எந்த யஜ்ஞம் பண்ணாலும், எந்த கர்மம் பண்ணாலும், எந்த உயிரினம் எந்த கர்மத்தை ஈடுபட்டாலும், ஒரு சிங்கம் கொலை செய்தாலும், யானை ஏதாவது பூவை பறித்து நாராயணனுக்கு போட்டாலும் பலன் கொடுக்கறது நான் தான். அதான் நான் என் பேர் அதியஜ்ஞங்கிறார். நான் எல்லாத்துக்கும் நான் தான் உள்ளிருந்து செய்பவன். இதை புரிஞ்சுக்குங்க, அதியஜ்ஞம். அதனால் அப்போது அவர் சொல்கிறாரு, சேத்திரஜ்ஞம் சாத்தியமாம். இந்த எல்லா உடம்புக்கு சேத்திரஜ்ஞம்னு சேத்திரம்னு பேர். இந்த சேத்திரமாக இருந்த உடம்பு இல்லை, உள்ளேருந்து பார்க்குறீங்கல்ல, அது நானுங்கிறேன். பிரதீப் உடம்புக்குள்ளேருந்து பார்க்குறது யார்? பிரதீப் கிருஷ்ணர். அவரே சொல்கிறார், சர்வ சேத்திரேஷு பாரத. எல்லா உடம்புக்குள்ளேயும் சர்வ சேத்திரேஷு, எல்லா உடம்புக்குள்ளே இருந்தும் சேத்திரஜ்ஞன், இந்த உடம்புக்குள்ளிருந்து பார்ப்பவனாக இருப்பவன் அப்பி மாம் நான் அப்படிங்கிறார். அப்படி சொல்கிறவர் என்னையே வணங்குன்னாக்கா குழல் உதிர கண்ணனை வணங்குனாட்டமா? ஒன்றையான அந்த பகவான் பிரம்மம்னு சொன்னார்ல, அந்த பிரம்மம் அட்சரம் பிரம்மம் பரமம், அது சொல்கிறார். அதுதான் மாமுங்கிறார். நல்லா இது புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். ஒவ்வொரு மதக்காரர்களும் பகவத்கீதையே அவங்க இஷ்டத்துக்கு அர்த்தம் சொல்லிக்கிறாங்க. கிருஷ்ணர் மட்டும்தான் ஒன்றுங்கிறார், ராமர் கூட கிடையாது. ரெண்டாவது ஸ்ரீராம் ஜெயராம இல்லை இன்னொன்று இருக்குமே, ஹரே ஹரே ராம ஹரே கிருஷ்ண ராம ராம ஹரே ஹரே தான் அந்த உபநிஷத்தில் வர மந்திரம். இது உபநிஷத்தில் சூசிகோ உபனிஷத்துன்னு பேர். வஜ்ர சூசிகோ உபனிஷத்து, வைர ஊசி உபனிஷத்துன்னு பேர். அதில் இப்படி வருது.
ஆனால் இவங்க மாற்றிட்டு ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 2வது போட்டாங்க. ராமனையும் செகண்ட் தான். இப்படி எந்த ஒரு அது இன்னொரு விதமான தீவிரமான ஒரு நிலையாக இருக்கும். இப்படிலாம் எடுத்துக்கூடாது. அவங்கெல்லாம் கூட பகவத்கீதை புக்கு போட்டுக்கிறாங்க, கூவி தெருவெல்லாம் விற்கிறாங்க, பைபிள் மாதிரி அது நிறைய விற்றுட்டுக்கிறாங்க. படிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் பகவான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. இது புரிஞ்சுங்க. யார் ஒருவன் மரண காலத்திலே இறைவனை நினைத்து கொண்டு ஸ்மரன் முக்துவா, ஸ்மரன்னா நினைவு வச்சு, யாருக்காவது ஞாபகம் வருமா? சாகும்போது கடவுள் சொல்லுவார், பையனை வந்து நாராயணான்னு பேர் வச்சுருக்கிறார், இன்னொருத்தனுக்கு கிருஷ்ணான்னு பேர் வச்சுருக்கிறார், இன்னும் பையன் பேர் கேசவன், இப்படி வச்சுருக்கார் ஒருத்தர், அவர் பேர் நாராயணன் இருக்கிறார். நம்முடைய நண்பர் மேட்டுப்பாளையத்தில் இப்படி தான் குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம பகவான் பேர் வச்சுருக்கிறோம். மரண காலத்தில் நாராயணா, கேசவா, மாதவா அப்படின்னு கூப்பிடணும். ஒருவேளை கூப்பிட முடியாமல் போயிடுச்சுனாக்கா நம்ம பையனாவது கூப்பிடலாம்ல, அப்போ அவர் பேர் சொன்ன மாதிரி ஆகிடும். அன்றைக்கு இன்றே சொல்லி வைத்தேன் அரங்கனாதாங்கிற மாதிரி. அன்றைக்கி ஒரு நாள் கூப்பிட முடியாமல் போயிடுச்சுனாக்கா நான் என் பையனை கூப்பிடுவேன், அதை வச்சு நீ தான் நினச்சிக்க அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இப்படின்னு நம்ம ஊரில் பேர் வச்சுருக்கிறாங்க. கந்தா, முதுகா, கதிர்வேலா, கார்த்திகேயா இப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறோம். மரண காலத்தில் நமக்கு நம்மளை தான் காப்பாற்றிக்க தோணும். சொந்தம் பந்தெல்லாம் போயிடும். ஒரு கிட்னி எனக்கு தேவைப்படுது, யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கூட பிறந்தவங்களோ நான் பெற்று விட்டவங்களோ எங்கேயாவது கடன் கிடைக்குமாப்பா இது எல்லாருக்கிட்ட 2 ஒன்று கொடுக்கவே மாட்டாங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. இவன் சொல்கிறான், எவ்வளோ சொத்தெல்லாம் சேர்த்து வச்சான், எவ்வளோ செத்தாலும் வாங்க முதல்ல எனக்கு கிட்னி கொடுக்குன்னு கேட்குறான். மனைவி எங்கே அங்கே இருக்கிற அன்பான மனைவி, கிட்னி தான் முக்கியம். இதுதான் அந்த காலத்தில் ஒருத்தர் எதை தன்னை தான் விரும்புகிறான். நம்ம நினைக்கிறோம் உலகத்தை விரும்புகிறான், அவனுக்கு தான் உபகாரம் பண்ணுறான் அப்படின்னு. உண்மையிலே உண்மையை சுரூபம் அப்போ தான் தெரியுது. மரணத்தின் மீது ஒருவன் தன்னை தான் அதிகம் நேசிக்கிறான். அப்போ அவனுடைய மான அவமானம்லாம் போயிடுது. கெஞ்சுறான், திட்டுறான், சபிக்கிறான். உறவினர்களை எவ்வளோ சொத்து இருந்தாலும் அடிச்சிடுங்கிறான். பையன் கூட அவங்களோட சொத்து சேர்த்து வச்சானாக்கா எதுக்கடா சேர்த்து வச்சிருக்கிற, அப்பனுக்கு இல்லாததா அப்படின்னு அவன் கேட்பான். யாருக்கும் விட்டு வைக்க மாட்டான். அந்த சமயத்தில் சாமி ஞானம் வருவார், ஒருத்தருக்கும் வரமாட்டேன். ஆனால் அது துணிச்சலாக சொல்லிட்டார் பகவான், நீங்கள் தான் பண்ண மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் இது சொல்கிறேன். ஆனால் என்ன சொல்கிறாரு, ஸ்மரன்னு நினைத்து கொண்டே முக்துவா, மரணம் அடைந்தால், முக்துவா கலேவரம். இந்த இடத்துல முக்திங்கிறது இந்த ஞான முக்தி இல்லை, கலேவரம் முக்துவா, இந்த உடம்பை விட்டு விட்டால் அவன் பிரயாதி ச மத்பாவம் யாதி, அவன் அதை பிரயாதினா வெளிவிட்டு போகும்போது என்னையே அடைகிறாங்கிற. இப்போ சாகும்போது நம்ம மறக்காமல் பகவானையும் சொல்லணும். அது வரைக்கும் இஷ்டம் போல் வாழலாம் அப்படின்னா முடியாது. எப்போ சாவன்னு நமக்கு தெரியாது. அப்புறம் அந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அதுதான் கடைசி நிமிஷத்துக்கு தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இதுதானே சொல்லியிருக்கார் பகவான், சாகும்போது அந்த நிமிஷம் கரெக்டாக எனக்கு யாராவது ஞாபகப்படுத்திடுங்க, பெல் அடிச்சுருங்க, என் முன்னாடி இந்த படமெல்லாம் மாட்டுங்க, நான் அதை பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதுக்கு முன்னாடி கோமாவில் போயிடுவேன். எப்படி மரணம் வரே தெரியாது. அதாவது தயவுசெய்து பகவானை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா மரண காலில் கட்டாயம் நினைப்பு வரும். அதை நம்ம கண் கூட பார்த்துருக்குறோம். நமக்கெல்லாம் ஞானம் உபதேசித்த எனக்கு குருநாதர் தயானந்த சரஸ்வதி அவருடைய மரண தருவாயில் அவர் என்ன மந்திரம் சொல்லியிருந்தாருல, இது யூடியூப்பில் இருக்குது. சாமி போட்டு கேட்பாங்க. அப்படியே கடைசியில் படுத்துட்டுப்பார். சாந்தாகாரம் புஜக சயனம் பத்மநாபம் சுரேஷம் அகம் அப்படின்ட்டார். அதில் வந்து அந்த அந்த விஸ்வாதாரம் ககன சதுஷ்டம் மேகவர்ணம் சொல்லும் போதெல்லாம் அவருக்கு அதெல்லாம் நினைவு வருது. மேகவர்ணம் பார்க்குறாரு. கமல நயனம் லக்ஷ்மிகாந்தம் யோகபீட்டில் தியான கம்யம், யோகிகளின் இதயத்திலே தியானத்தின் போது தோன்றுபவனே அப்படின்னு அவர் நினைக்கிறார். அது எப்படி முடியும்?
இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது, ஊசியை போடுங்க, டாக்டரை கூப்பிடுங்க, அப்படி தானே கத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் ஒரு தைரியமாக சொல்கிறார், நீங்கள் நினச்சின்னா கட்டாயம் நான் வந்துடுவேன். ஒருவேளை வராமல் போயிட்டோம்னா நம்ம கிருஷ்ணனை திட்ட முடியாது இல்லை. ஏன்னா நிச்சயமாக இது வந்து கஷ்டமான காரியம்தான். இல்லை இப்பொழுதே செய்யும், அப்போதைக்கு இப்போதைய சொல்லி வைத்தேன் அரங்கநாதா. இழைப்பு வந்து என்னை ஏய்க்கும்போது என்னால் உன்னை நாராயணான்னு கூப்பிட முடியாது, அதனால் இப்போவே நான் சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு பாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் சொல்கிறாரு, உறுதியாக சொல்கிறார், சத்தியம் பண்ணி சொல்கிறார், நாஸ்தி அத்திர சம்சய, சந்தேகப்படாதீங்க, வேற கிடையவே கிடையாதுங்கிறார். என்னை நினைத்து ஒருவன் இறந்தால் அவன் என்னையே அடைகிறான், வேறு என்பது இல்லை, சந்தேகப்பட வேண்டாங்கிறார். நாஸ்தி அத்திர சம்சய, இந்த விஷயத்தில் இல்லைன்னு மட்டும் யாரும் சொல்லிடாதீங்க அப்படின்னு அவர் வாக்குறுதி. இது பிரதிஜ்ஞா வாக்கியம், உறுதியிட கட்டளை கொடுக்குறார். இறந்த பிறகு நிச்சயம் ஒரு பக்தன் இறைவனை அடைகிறான். எந்த பக்தனாக இருந்தாலும், காளி பக்தனாக இருந்தாலும், வேற்று மதத்தவனாக இருந்தாலும் எல்லாரும் போவான். அப்போ யார் அவனை அவர் சுரூபத்தை இருக்கிறாரோ அந்த சுரூபத்தையே அடைகிறான் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இது அடையிறது ரொம்ப சுலபம் கிடையாது. அதுக்காக ஒன்று சொல்றேங்க. அபியாச யோக யுக்தேன சேதசா ந அன்ய காமிகா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தா அனுச்சிந்தையன்னு. இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்துடாதுப்பா. இறைவனையே அடைகிற முறைங்கிறது மரணத்தில் நினைக்கிறது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டோன்னு எல்லாருக்கும் சரி ரொம்ப இஷ்டம் போல் வாழ்வோம், எவ்வளோ ஒன்றா செலவு பண்ணும், யாரை ஒன்றா மோசடி பண்ணும், கடைசி காலத்தில் சாமி நினச்சா போதும் இல்லை, அது முடியாதுங்கிற இல்லை. அபியாச யோக யுக்தேன அப்படிங்கிற அபியாச யோக யுக்தம், யோக யுக்தம்ன்ற வார்த்தை வருது. இந்த வார்த்தையை அவர் அதிகம் பயன்படுத்தார், யுக்தவான் அப்படிங்கிறார். அதனால் இந்த அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அவர் எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறான்னு பார்ப்போம். அபியாசம்னா இடைவிடாது செய்யும். அபியாசத்துக்கு ஒரு லட்சணம் இருக்குது, என்ன சொல்லுவோமா? தீர்க்க காலம் நைரந்தரியம். அபியாசம்னு பேர் தீர்க்க காலம் நைரந்தரியம். பிரதீப் இந்த குட்டி பசங்கள்லாம் தெரியும். தீர்க்க காலம்னா நீண்ட காலம், ஃபார் லாங் டைம். நைரந்தரியம் தொடர்ச்சியாக, நீண்ட காலம் தொடர்ச்சியாக. ஒருத்தர் சொல்வார், நான் நீண்ட காலம் மெடிடேஷன் பண்ணுங்க. எவ்வளோ? 10 வருஷம் பண்ணிட்டு இடைவிடாமலான்னு. இல்லைங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை போவேன், இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை யோகா பண்ணுவேன். அப்போது வருஷத்துக்கு ஒரு தடவை தியானம் பண்ணுறது 10 வருஷம் பண்ணாக்கா அது அபியாசம் இல்லை. இன்னொருத்தன் சொல்கிறான், நான் தொடர்ச்சியாக தியானம் பண்ணியிருக்கேங்க. எத்தனை காலம்? ஒரு 10 நாள் பண்ணியிருக்கேன் சார், அது தீர்க்க காலம். ஆனால் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சில மெடிடேஷன் சென்டரில் 10 நாள் உள்ளே வச்சு கூட்டிடுவாங்க. இதெல்லாம் திட்டுறாரு அவர். இதெல்லாம் அபியாசம் இல்லைடா, பத்தஞ்சில் தான் சொல்கிறார், தீர்க்க காலம் நைரந்தரியாங்கிறார். அபியாசம் சொன்னாலே படிக்கிறியா, ஒன்று பாஸ் பண்ணணுமா, ஒன்று அடையணுமா, டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணணுமா, யூபிஎஸ்சி பாஸ் பண்ணணுமா, தீர்க்க காலம் நைரந்தரியம், வெரி லாங் டைம் வித்தவுட் இன்டர்மிஷன், எந்த இடைவெளியும் இல்லாமல் செய்தோம் அப்படின்னா எதுவும் முடியுங்கிறார். அபியாசேன அப்படிங்கிறார். அபியாசேன வைர, மனசை அடக்க முடியலையே அப்படின்னு அர்ஜுன் கேட்குறான். அக்கமிட்டு கேட்குறான், ஏன் மனசை அடக்கவே முடியலன்னு அர்ஜுனே சொல்கிறான். அவன் பேர் அவன் இந்திரிய ஜித்தவன், இந்திரியங்களை வென்றவன், தூக்கத்தையே வென்றவன். வேற அதுக்கு அவனு பேருங்க, அவன் பேர் குடாகேசன். அர்ஜுனன் பேர் குடாகேசன், தூக்கத்தை வென்றவன். தூக்கத்தை வேணும்னா தூங்கவே மாட்டான், தெரியல, எப்போ வேணுமாலும் தூங்குவான், எவ்வளோ நேரம்னா முடிச்சிருப்பான். எவ்வளோ நேரம் முடிச்சு அதான் கணக்கு, எப்போ வேணா தூங்குறதெல்லாம் கிடையாது, நம்மளால முடியும். எவ்வளோ நேரமும் முடிச்சிருப்பான், ஆனால் 10 நிமிஷம் கொடுத்தாலும் தூங்கிடுவான். தூக்கத்தை வென்றவன். அப்படிப்பட்டவனே கேட்குறான்,
அண்ணா இந்த மனசை அடக்க முடியலையே, காற்றை கூட பிடிச்சிடலாம் பொழுது மனசை விட காற்றை கையில் பிடித்தவர் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு. தூங்கி தூற்றி வாழ்ந்தவர் இல்லை. ஓஹோஹோ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்களை விட்டு உருப்பட வாருங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு. உண்மையை வாங்கி பொய்களை விட்டு உருப்பட வாருங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு. அதில் காற்றை கையில் பிடித்தவர் இல்லை. அதுதான் சொல்கிறேன், என்னால் கையில் பிடிக்கிற முடியலையே, அது முடியண்டாங்கிற முடியும். இப்போ தியானத்தில் இருக்கவங்கெல்லாம் என்ன பயிற்சி பண்ணுறாங்க? மனசை கட்டுப்படுத்தணும். படிக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? மனசை கட்டுப்படுத்தணும். நான் இந்த கோர்ஸ் படித்தேன், அந்த கோர்ஸ் படித்தேன், அப்புறம் ஃபெயிலியர் ஆகிப்பட்டு அப்புறம் இன்னொரு ட்ரைனிங் பண்ணேன், என் மனசை என்னால் பிடிக்க முடியலங்கிறார். ஆனால் சொல்கிறார், அபியாசியேன யோக யுக்தேன சேதசா, சேதஸ்னா மனசு, ந அந்நியத் காமினா, வேறு எதன் மீதும் ஆசை வைக்காமல், வேறு எதிலும் ஆசை வைக்கக்கூடாது. இது ஒன்று தான் அபியாசம். அது என்னன்னு சொல்கிறார் பாரு. பரமம் புருஷம் திவ்யம் யாதி, அவன் பரம புருஷனாக என்னையே, அவன் திவ்யம் தெய்வீகமான என்னையே அவன் அடைகிறான். யாதி பார்த்தா அனுசிந்த என்ன, இதை தொடர்ந்து நினைக்கணும். எதை செய்யணும்? அவரை பற்றியே நினைக்கணும். உங்களுக்கு ஒரு பொருளை பற்றி நினைக்கணும்னா அந்த பொருளை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஒரு பொருள் ஒன்றுமே தெரியாது, நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டிருக்கீங்க, அதை வந்து எவ்வளோ நேரம் சிந்திப்பீங்க? தெரியவே தெரியாது இல்லையா? ஓ, கிருஷ்ணரை பற்றி உங்களால் சிந்திக்க முடியுமா? கொஞ்ச நேரம் சிந்திக்க முடியும். சினிமாலாம் பார்த்துருக்குறோம், அவர் என்னென்ன சேட்டை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பாரதியார் பாடியிருக்கிறாரு கண்ணன் மேலே. அப்புறம் ஊத்துக்காடு வெங்கடகிருஷ்ணனும் ஒரு பாட்டாக எழுதியிருக்கிறாரு. ஒரு பாட்டெல்லாம் ஆடாது அசங்காது வா, அந்த பாட்டெலாம் அவர் தான் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் என்ன தவம் செய்தனை யசோதா, அவன் செய்கிற லீலையை யார்கிட்ட போய் சொல்கிறது, ரொம்ப மோசண்டி, ரெண்டு கையை பிடிச்சி இருக்கிறான், இதெல்லாம் பாட்டெல்லாம் நமக்கு தெரியுதுல கிருஷ்ணனை. அப்புறம் மகாபாரத கிருஷ்ணன் தெரியும். அவரை பற்றி எவ்வளோ நேரம் ஒன்றா சிந்திக்கலாம். தெரியாத ஒரு சாமியை நீங்கள் எவ்வளோ நேரம் சிந்திப்பீங்க? ஒன்றும் தெரியாது. அல்லாவை சிந்திக்க முடியுமா உங்களுக்கு? தெரியாது, பயம்தான் வரும். அப்படி மிரட்டி வச்சுருக்காங்க. அல்லாவை பற்றி நல்லா எழுதுண்டாக இருக்கும். ஆனால் அல்லாவை பற்றி பாரதியார் எழுதிக்கிறார். ஒரு பாட்டு எழுதுகிற அல்லாவை பற்றி, அல்லா அல்லா அல்லா, நீ இல்லாத இடமே இல்லை, அது வேற ஒருத்தர். பாரதியார் எழுதியிருக்கிறார். அந்த பாட்டு போன கிளாஸில் நம்ம சொல்லிடுவோம். எவ்வளோ ஒரு பெரிய மனுஷன் பாருங்க. நமக்கு அந்த பெரிய மனசு இருக்கணும். யாரையும் நம்ம தூட்டக்கூடாது. அத்வைத வேதாந்தம் படித்தவனுக்கு எல்லா மதமும் உள்ள அடங்கிடும். ஒன்றுக்குள்ள எல்லாம் அடங்கும். 10க்குள்ள 9 அடங்கும். 11 அடங்குமா? அடங்காது. 10க்குள்ள 9 தான் அடங்கும். 1 2 3 4 5. ஆனால் ஒன்றுக்குள்ளே எல்லாம் அடங்கிடும். அது எப்படி சார்? அது ஒன்று பூரணம். அது பிரிக்க முடியாத அச்சாரம்னு படித்தோம். அதனால் ஒன்று தெய்வம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது எப்படி வேணால் வணங்கலாம். அபியாசேன யோக யுக்தேன, இந்த யோக யுக்தம் அப்படிங்கிறத இப்போ என்னன்னு பார்ப்போம். அந்த யோக யுக்தம், யோகத்துக்கு பல அர்த்தம் இருக்குது. இணைதல்னு அர்த்தம் இருக்குது, யாகம்னு ஒரு அர்த்தம் இருக்குது, பக்தின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, விடுதல்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இணைதல்னு ஒருத்தருக்கு விடுதல். ஏன் அப்படி அர்த்தம் இருக்குதுன்னா, உன்னை விட்டால் தானே உன்னை சேர முடியும். ஒரு ஃப்ரெண்டை விட்டால் தான் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட வர முடியும். ஃப்ரெண்டில் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் இன்னொரு ஃப்ரெண்டு பிடிச்சின்னா கூட பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு ஒன்றும் சொல்ல மாட்டான். ஆனால் அவங்ககிட்ட பற்று வந்துடுச்சுன்னா, இப்போல்லாம் நீ என்கிட்ட ஃபோன் பண்ணுறதில்ல ப்ரோ, எல்லாம் அப்படியே எப்போ சுரேஷ்கிட்டே நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. அப்போ ஒன்று விட்டோம்னா தான் இன்னொன்று பிடிக்க முடியும். எல்லாத்தையும் பிடிக்கணும்னா முடியாது, எல்லாம் ஓடிடும் ஒரே சமயம். உறவுகள்லையும் அப்படி தான். யோகம்ங்கிறது ஒன்றில் இணைதல், அதற்காக ஒன்றை விடுதல். வாழைப்பழத்து தோலை உரிச்சால் பழம் கிடைக்கும். அதை தூக்கி போடணும், இதை வாயில் போடணும், மாற்றி போட்டுருக்கூடாது. அப்படி ஒருத்தர் மாற்றி போட்டிருக்கான். கிருஷ்ணனுக்கு வாழைப்பழம் தரேன்னு சொல்லி அந்த பாட்டு பாடிக்கிட்டே
பழத்தை கீழே போட்டுட்டு தோலை கொடுக்குறாங்க. அந்த மனுஷனும் தோலை மீண்டு தின்றார். கிருஷ்ணன் தோலை உறுத்தி கனி தூர எறிந்து கொடுத்தால் ஒருவள் அல்லவோ அப்படின்னு ஒரு பாட்டு. செங்கல் மேலே நில்லுன்னா நிற்க வச்சுட்டாங்க. ஒருத்தர் செங்கல் மேலே நின்று கொஞ்ச நேரம் நான் எங்கள் அம்மா கிட்ட பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறேன், எங்கள் அம்மா சேவை பண்ணுறேன் நான். அந்த பாண்டுறங்க வீடு தேடி வந்துருந்தார். இன்னும் அப்படி சொல்லிட்டான். அவரும் பேசாமல் அது செங்கல் சூளை தானே, 2 கல் இருந்து அது மாதிரி நிறுத்தி இப்படி நிற்கிறார். இன்றைக்கி அப்படியே இடத்துல அதையே நிற்கிறார். இப்படியெல்லாம் சாமியை நம்ம வந்து சின்ன பையனாலே ட்ரீட் பண்ண முடியுதுன்னா அந்த அளவுக்கு அந்யோன்ய பக்தி அவங்ககிட்ட இருக்குது. கடவுளுக்காக என்ன வேணால் செய்யறது தயாராக இருக்கிறாங்க. அந்த பக்தியெல்லாம் பார்த்தேன். குண்டலீகன் ஒருத்தர் இருந்தார். அப்புறம் மண் மிதிச்சு பானை செய்கிற ஒருத்தர் இருந்தார். கோரக்கும்பா. அவன் தன் குழந்தைய தவழ்ந்து வருது களிமண்ணில், அதே சேர்த்து மிதிச்சு பாட்டு பாண்டுறாங்க. வீட்டுக்காரமா எவ்வளோ சத்தம் போட்டுருக்கோம், ஒன்றுமே சொல்ல. ஆனால் பாண்டுரங்கனே வந்து குழந்தைய கொடுத்துட்டார். இப்படி தான் கதை நல்லபடியாக முடியும் சுபம்னு. அதுக்காக இந்த வேலை செய்யக்கூடாது. அவர் சிவபெருமான் வந்து எனக்கு பிள்ளை கறி கொடுன்னு கேட்பார். அதெல்லாம் அவர் அந்த காலத்தில் நடந்திருக்கலாம். இந்த காலத்தில் தான் உஷாராக இருங்க. யாராவது ஒருத்தர் வேஷம் போட்டு வருவான். ஒருத்தரையா நம்ம நீண்ட நேரம் தியானம் பண்ணணும்னா அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். அவர் நமக்கு சுகம் தரதா இருக்கும். சுகம் தரக்கூடிய பொருளை ஒரே தடவை தான் பார்த்தேன். அவனுக்கு பார்க்கும் இடமெல்லாம் அதே மாதிரி தெரியுது. போலீஸ்காரன் அவர் அந்த கதாநாயகன் மாதிரி தெரிகிறாரு. பாத்ரூம் கழுவுறவன் கதாநாயகன் மாதிரி தெரிகிறாரு. ஒரு அம்மா பாடிக்கிட்டே போகிறாங்க. பார்க்கும் இடமெல்லாம் அவனுடைய கதாநாயகன் இருக்கிற மாதிரியே தெரியுது. ஒரு தடவை தான் பார்த்தாங்க. அது மேலே நமக்கு ஸ்நேகம் வந்துடும், பிரியம் வந்துடணும். பிரியம் வந்துடணும், சரியான அறிவு இருக்குது. சரியான அறிவும் பிரியமும் வந்துடுச்சுன்னு சொன்னால் நம்ம மனசு விட்டது நீங்கிறது இல்லை. நீங்கள் ஏதாவது நீங்கள் மனசு விட்டு நீங்காத ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா அது மேலே உங்களுக்கு ரொம்ப பிரியம் இருக்கும். அதை பற்றியே ஆராய்ச்சி பண்ணியிருப்பீங்க. அதோட சுகத்தை நினச்சிருப்பீங்க. இப்போ இறைவன் மேலே உங்களுக்கு அந்த அளவுக்கு பக்தி வேணும்னா, சாகும்போது கூட மறக்க முடியாமல் இருக்கக்கூடிய நிலையிலே இருக்க முடியணும்னா அவரை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். அவரை பற்றி தெரிஞ்சாதான் அவர் மேலே பிரியம் வைக்க முடியும். முன்பின் தெரியாதவர் மேலே நீங்கள் பிரியம் வைப்பீங்களா? உங்கள் வீட்டு கதவில் ஒருத்தர் நிற்கிறார். நானே இந்த வீட்டில் வந்துட்டேன், முன்பின் தெரியாது, என்ன சொல்லுவாங்க? தாடி மீடியெல்லாம் வச்சுட்டு இருக்கலாம். அப்படியெல்லாம் நமக்கு தெரிஞ்ச யாருமே இல்லை, உள்ள அவர் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது இடத்துல முன்காலத்துலன்னா இந்த உடைக்கு ஒரு மரியாதை, இந்த காலத்தில் மரியாதையே கிடையாது. அவமானம் நிறைய. ஒரு துறை வரமாட்டாரா நம்ம வீட்டில், ஒரு எதி வரமாட்டாரா அப்படின்னு இருந்தாங்க. முன்பின் தெரியாதவங்கள அப்புறம் எதி மேலே அவ்வளோ தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. எதின்னா இந்த எத்தனை சீலர்கள் யார் வாழ்க்கையில் இப்படி தான் வாழணும்னு முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்க பேர் எத்தனை பேர். அவர் எத்தனை சீலர் எதின்னு சொல்லலாம், யோகாருடன்னு சொல்லலாம், யுக்தாத்மான்னு சொல்கிறார், யோக யுக்தக. அந்த யோக யுக்தம் என்னென்னா இறைவன் மீது மாளாத காதல் வச்சுருக்கணும், அழியாத காதல் உண்டாது. இதுக்கு என்ன காரணம்னா ஒன்றே ஒன்று தான், ஒருத்தரை பற்றி தெரிய 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 அன்பு அதிகமாகும். ஒருத்தருக்கு பற்றி தெரியாமல் போனால் பயம் அதிகமாகும். முன்பின் தெரியாதவன் தான் முதல்ல பயம்தான். அப்புறம் அவர் ஞாபகப்படுத்துகிறார், நான் வந்து புதுக்கோட்டைக்காரங்க. புதுக்கோட்டைங்களா அப்படின்னு? அப்படியா, எங்கெங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெருவெல்லாம் சொல்கிறார். அதை நீ தானே அந்த ராமசாமி, தெரியவே இல்லை பாரு, அவங்க நல்லா இருக்கிறாங்களா, அவங்க நல்லா இருக்காங்க, வா வா வீட்டுக்குள்ளே வா. அப்புறம் தடபுடலாக உபசரிப்பு எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ எவ்வளோ அவங்களுக்கு பொத்துக்கிட்டு வருது, கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு வர தானே வருது. இப்போ கிருஷ்ணரை பற்றியோ சாமியை பற்றியோ ஒன்றுமே தெரியலன்னா என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ அன்பு வைப்பீங்க? படத்துக்கு நேரம் முன்னாடி நிற்பீங்க, வாழைப்பழத்தை வச்சு பூஜை பண்ணுவீங்க, பூஜை முடிச்சோன்னு வாழைப்பழத்தை சாப்பிட்டு போயிடுவீங்க. அவர் சாப்பிட்டாரான்னு கூட விசாரிக்க மாட்டேன். இப்படி கடவுளை தெரிஞ்சுக்கிறத அவர் சொல்றாரு, சமயக் ஞானம். என்னை பற்றி தெரிஞ்ச பேர் சமயக் ஞானம். சாதாரண ஞானம் இல்லை, மிக சரியான ஞானம், தெளிவான ஞானம், தத்துவ ரீதியாக என்னை தெரிந்து கொள்ள. தத்வதக
அது பேர் சமயக் ஞானம். சமயக் ஞானத்துக்கு இன்னொரு பேர் சாங்கியம்னு பேர். சாங்கிய யோகம்னா சமயக் ஞானம்னு அர்த்தம், ஞான மார்க்கம். கர்மயோகங்கிறது அதுக்கு ஆப்போசிட். கர்மயோகம் ஞான யோகம். நான் உலகத்திலேயே மிக முன்பாக, நீங்கள்லாம் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி மனு போன்றவர்களாக இருக்கும் பொழுதே நான் இந்த 2 வாழ்க்கை முறையை நான் கொடுத்துருக்குறேன்டா இறைவன் அடைவதற்கு. 2 நிஷ்டா, 2 வாழ்க்கை முறை கொடுத்துருக்குறேன். ஒன்று ஞான யோகேன சாங்கியானா, சாங்கியர்களாக இருப்பவர்களுக்கு. சாங்கியர்கள் யார்? சமயக் ஞானம் வேணும்னு கேட்குறவங்களுக்கு. அவங்களுக்கு என்ன இருக்குது? வைராகியமும் விவேகமும். யாருக்கெல்லாம் வைராகியம் விவேகம் இருக்குதோ அவங்களுக்கு சாங்கியர்கள். வைராகியம் விவேகம் இருக்கிறவங்க பேர் சாங்கியர்கள். அவங்களுக்காக ஞான யோகம் கொடுத்துருக்குறேன், ஞான நிஷ்டா. யாருக்கெல்லாம் வைராகியம் விவேகம் பத்தலையோ, சித்த சுத்தி இல்லையோ, அவங்களுக்கு இந்த சுத்தி செய்து கர்மயோகம் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு யோகா அப்படின்னு யோகினா. அந்த யோகி தான் யோகயுக்தன். இந்த யோகயுக்தன் யாருங்கிறத 6வது அத்தியாயம் பார்த்து படிக்கணும். யோகாருடன்னு பேர். ஆரூரட்சக, அவன் யோகாருடன் ஆரம்பம். இந்த பகவத்கீதையை பல முறை படித்தாதான் பகவான் என்ன சொல்ல வராருன்னு தெளிவாக தெரியும். எங்கே எடுத்து நூல் இழுத்தாலும் எல்லா சாப்டரும் இழுந்து வரும். எந்த ஒரு ஸ்லோகத்தை இழுத்தாலும் எல்லா சாப்டரில் அது வேண்டியதெல்லாம் இழுத்து வரலாம். அது வரைக்கும் நீங்கள் படிக்கணும். படிக்க நமக்கு இந்த காலத்தில் நேரம் இல்லை. இல்லை, சாமியோடவே கூட இருங்க. எப்போ முடியுதோ அப்போல்லாம் நம்ம பகவத்கீதையில் இந்த ஸ்லோகம் எனக்கு தெரியல சாமி சொல்லி கொடுங்க அப்படின்னு கேளுங்க. நான் உடனே சொல்கிறேன். எந்த ஒரு கேள்வி கேளுங்கன்னா நமக்கு கேள்வியே கேட்க வர மாட்டேங்க. இப்போ நீ என்ன பண்ணணும்? சமஸ்கிருதம் தான் ஒன்றும் புரியல, ஏதோ கீழே தமிழில் கொடுத்துருக்கான், அதை படித்து பார்க்குறோம், இதுவே புரியல சாமின்னு கேளுங்க. நீங்கள் எனக்கு ₹1,00,000 கொடுக்க வேண்டாம், கோடி ரூபாய் கொடுக்க வேண்டாம், மாலெல்லாம் போட வேண்டாம், ஒரு கேள்வி மட்டும் கேட்டாங்க அவ்வளோ சந்தோஷம். கேள்வி மட்டும் கேட்டுட்டாக்க, அதுவும் ஆன்மீகமாக. இந்த லௌகிகமாகலாம் கேள்வி கேட்கக்கூடாது. சயின்ஸோட கேட்கலாம், ஆனால் ஆன்மீகமாக தான் பதில் வரும். அவர் சொல்கிறார் அபியாசேன யோகயுக்தேன. அப்போ யோகயுக்தங்கிறது சமயக் ஞானம், அதுக்கு முன்னாடி கர்மயோகம். இந்த கர்மயோகத்தை கடைபிடித்து சித்த சுத்தி அடையணும், வைராகிய விவேகத்தை நீ அடையணும். அடைஞ்சிட்டினா அடுத்த ஸ்டேஜ் சமயக் ஞானம் சொல்லக்கூடிய சாங்கியத்துக்கு வரலாம். 2 நிச்சயம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ இது வச்சுட்டா அது வரணுமா சுவாமி? இல்லை, விவேக வைராகியம் நேரட்டாக இருந்ததுன்னா நீங்கள் சாங்கிய யோகத்திலேயே வந்துடலாம், ஞான யோகத்துக்கே வந்துடலாம். அது உங்களால் முடியலையா? இது தான் உனக்கு சுலபம். அதுக்கு பேர் வேறு வச்சுருக்கிறார். இதுக்கு தியாகம்ங்கிறார் இந்த யோகத்தில் இருக்கவன். இவனுக்கு சந்நியாசங்கிறார். யார்? சாங்கியன். சாங்கியமாக இருக்கவனுக்கு சந்நியாசம். கர்மயோகத்தில் இருக்கிற யோகிக்கு தியாகம்னு சொல்கிறார். 2 பேரும் எனக்கு சமங்கிறார். எனக்கு 2 பேருமே எனக்கு சமம். 2 பேருமே என்னை அடைகிறார்கள். அவங்க வாழ்க்கை முறை தான் வேறு வேறு மாதிரி இப்படின்னு சொல்கிறார். இந்த யோக யுக்தம் அப்படிங்கிறது இடைவிடாமல் இறைவனை நினைப்பது. இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அகண்ட பஜனை செய்கிறது, எப்பவுமே தியானம் பண்ணுறது, பூஜைகள் பண்ணுவது, கோயில் கோயிலாக சுற்றுவதுன்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. ஒழுங்காக வகுப்பில் கிளாஸில் உட்காந்து என்னை பற்றி ஃபுல் அட்ரஸு தெரிஞ்சு, நான் யார், எனக்கு 2 அட்ரஸ் இருக்குது. டைரக்ட் அட்ரஸ் ஒன்று இருக்குது, இன்னொரு ரீடைரக்ட் பண்ணுறாங்களே. நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் செல்ஃபோனில் ஏதோ கால் வந்தாலும் ரீடைரக்ட் பண்ணுறீங்க இன்னொரு செல், அந்த மாதிரி இன்னொரு அட்ரஸ். ஒரு அட்ரஸு தடச லட்சணம்ப்பா, ஒரு அட்ரஸ் என்னோட சொரூப லட்சணம். இந்த 2 அட்ரஸையும் குருநாதருக்கு கேட்டுங்க. முதல்ல தடச லட்சணத்தை கண்டுபிடிச்சி நான் எங்கே இருக்கிறேன்னு வா, அப்புறம் என்னுடைய சொரூப லட்சணத்துக்கு என்னோட சேர்ந்துக்கோங்க. இந்த தடச லட்சணங்கிறது இந்த ஜகத், அவருடைய அட்ரஸ். எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பார். இந்த பூமி தாங்க நம்ம ஊர் அப்படின்னு அந்த கோயிலை சொல்லுவார். தலையில் மரக்கட்டை விறகு கட்டையை தூக்கிட்டு வருவார் திருவிளையாடல. அவங்களாம் கேலியாக பேசுவாங்க, என்ன விறகு இவ்வளோ வேலை சொல்கிறீங்க, இது சாதாரண வரல, இவங்க ஒரு வேக வச்சோம்னாக்கா கல்யாணமே நடத்திடலாம், இன்னொன்று வச்சோம்னா பணத்தையே எரிச்சிடலாம், வேலையே முடிச்சிடலாம்.
அப்படி டேய் வர விட உன் பேச்சு ரொம்ப நல்லா இருக்குடா, உனக்கு தெரியும் சாமி அப்படிங்க. சரி ஊர் எதுன்னா, இந்த ஊர் தான். ஓ வீடு என்ன, கோயில் தாங்க. ஓ கோயிலில் மடத்தில் தூங்குறவனா அப்படிங்கிறாரு. அது மாதிரி பகவானுடைய அட்ரஸ் என்னங்க, இதுதான் இதுதான், இதை காட்டக்கூடாது, இதுதான். இங்கே தான் அவர் வந்து ஆகாச ரூபமாக இருக்கிறாருன்னு சொன்னோம். சேத்திரஜனாக இருக்கிறாரு. கண்ணை கொட்ட முழிச்சு பார்க்கறது யாரு? அவர் தான். அவர் மாதிரி நான் தெரியலீங்களே, அவர் தான் பார்க்குறான்னு சொல்கிறதே, நான் பார்க்குறேன்னு தானே சொல்கிறீங்க. ஆமாம், நானுங்கிற ஒரு ஃபில்டரை போட்டுட்டு பார்த்தாக்கா பகவான் நீ ஆயிடுவார். பார்க்குறவர் சாமி, அவருக்கு முன்னாடி நானுன்னு ஒரு அகங்க தான் உனக்கு எழுந்துக்குச்சு, உன்னுடைய சுய விலாசம். அது வழியாக நீ பார்த்தினா பகவான் தெரிய மாட்டார், நீ தான் தெரியும். நான் பார்க்கிறேன்னு சொல்லி உங்கள் பேரால் சொல்லுவீங்க, நான் பார்க்கலீங்களே, அவன் பார்த்துட்டானே, நான் நல்லா பார்த்தனே அப்படின்னு நான் வந்து முடிச்சு. எப்போ நான் அழியுதோ அப்போ பார்க்குறாங்க அறையும். உண்மையில்லைங்க, குழந்தைக்கு நான் இருக்குதா? இல்லை இல்லையா? இப்போ யார் பார்க்குறது குழந்தை வழியா? குழந்தையும் தெய்வமும் ஒன்று, குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. நம்மக்கிட்ட குற்றத்தை மறக்கிறது தாங்க மனம் இல்லை, அது ஒன்று போதுங்க. கடவுள் வந்து ரட்சகர்னு பேர், மன்னிப்பு கொடுக்குறவன் பேர். குழந்தைங்களை மன்னிடுச்சுக்குங்க, ஆனால் நம்ம ஏன் அப்படி மன்னிக்கவே மாட்டேங்கிறோம்? இறைவனாகிறதுக்கு இதை சிந்தனை பண்ணுங்களேன். இதை தான் சொல்கிறார் யோக யுக்தம், அனுசிந்தன். இப்படி யோக யுக்தங்கிறத யோகம் பண்ணுறதுன்னு நினச்சிக்காதீங்க. இறைவனோடு கலக்கின்ற உபாயத்தை எப்பொழுதும் யோசித்து கொண்டிருக்கிறது, இது அபியாசம். அப்படிப்பட்டவன் பரமம் புருஷம் திவ்யம் யாதி, அவன் கட்டாயம் என்னை அடைந்து விடுகிறான் அப்படிங்கிறார். இது எப்படி சொல்கிறாரு? அடையிறதுன்னா என்ன? அவர் எங்கோ வைகுந்தத்தில் எல்லாம் படுத்துட்டு இருக்கிறாரு, நான் இங்கே இருக்கிறேன், நான் செத்த பிறகு அவர் போய் அப்படி அடைவேன், அது எப்படி எனக்கு ஷூராக தெரியும்? நான் போகிற ரூட்டெல்லாம் எனக்கு தெரியுமா? என்னை கரெக்டாக கூட்டிகிட்டு போவாங்களா? இந்த பிரச்சனையே இல்லை. எவன் ஒருவன் என்னுடைய 2 அட்ரஸும் கரெக்டாக தெரிஞ்சுட்டானோ, 2 அட்ரஸ் என்ன? ஒன்று உலகங்கள், உலகத்தில் இருக்க உயிரினங்கள், உலகம் உயிரினம் அனைத்துமே நான் இருக்கும் இடம்னு தெரிஞ்சுக்கிட்டது முதல் நாலேஜ். சரி, இடத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க, வீடெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, வீட்டுக்குள்ளே யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை? அது என்னோட சொரூப லட்சணம். அதே நீங்கள் குருநாதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. தெரிஞ்ச பேர் சொல்லுவார், தத்வமசி ஸ்வேத கேட்டு, நீ தேடின அந்த கடவுள் நீ தாண்டா பாரு. அப்போ அவன் கடவுளை அடைஞ்சிடுவானா இல்லையா? அதான் அவர் தைரியமாக சொல்கிறார். ஃபெயில் சேஃப் ஆன்சர். இந்த தப்புன்னு யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது. யாராவது இதை டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணான்னா அவன் தோற்று போயிடுவான். எந்த மதத்தில் வேணால் நீங்கள் கேளுங்க, இது சொல்லப்பட்ட கருத்துப்படி தன்னை ஒருவன் கடவுள்னு நினச்சி தெரிஞ்சுக்கிட்டான்னா அவன் கடவுளை அடைவானா இல்லை கடவுளாக இருப்பானா? கடவுளாகவே இருப்பான். இவர் உபச்சாரத்துக்காக யாதிங்கிறார். நமக்கு இது புத்தி வரலல்ல, என்னை அடைஞ்சிடுவேன்னு சொன்னாலாவது நம்பு சொல்கிறார். அனுச்சிந்தை என்ன, இடைவிடாமல் என்னை நினைத்தபடி இந்த யோகா அபியாசத்தில் இருக்கிறார். 2 யோகா அபியாசத்தின் மூலம் கர்மயோகத்தையும் அனுசிந்தைன்னு சாங்கியத்தையும் அவர் வந்து முன்வைக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இப்போது கடவுள் அடைகின்ற வழியை நம்ம பார்த்துட்டோம். இப்போ கடவுள் யார், அது எப்படி நானுங்கிறத இந்த வகுப்பில் சொல்ல முடியாது. அது உபனிஷத்தெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டே வந்துன்னா பகவத்கீதையிலே ஏதாவது ஸ்லோகத்தில் அதை நம்ம சொல்லி கொடுக்கும்போது வருவோம். சரி, அந்த கடவுளை பற்றி சொல்கிறார். கவிம் புராணம் அனுசாசிதாரம் மனோரணியாம் மனுஸ்மரேத்ய சர்வஸ்ய ஆதாரம் அச்சிந்த்ய ரூபம் ஆதித்ய வர்ணம் சாதரம் சிந்திய ரூபம் இல்லை, அதை சொல்லிட்டான். ஆதித்ய வர்ணம் தமசக பரஸ்தாத். நான் யாருங்கிறத அவர் சொல்கிறார். இதை நீ வந்து கண்டுபிடிக்கணும். நான் யாருங்கிறத கண்டுபிடிச்சினா நீ நானாயிடுவேன்.
நீ தேடிக்கிட்டே இருக்கிற என்ன கண்டுபிடிக்கிறது. நான் தான் கடவுள், என்ன தேடிட்டு இருக்கீங்க. நான் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டாச்சு. ஐஸ் பாய், ஐஸ் ஸ்பை இல்லையா, ஐஸ் பாய்னு ஆயிடுச்சு. ஐஸ் ஸ்பை, நான் தான் ஸ்பை. நீங்கள் விளையாட்டுருக்கீங்களா ஐஸ் ஸ்பை? ஐஸ் பாயின்னு சொல்லுவாங்க. ஐஸ் ஸ்பை, நான் தான் ஸ்பை. ஸ்பைனா என்னது, உறவு பார்க்குறேன். கண்டுபிடிச்சிடுவேன். கண்டுபிடிச்சி பார்த்தா அந்த தேனை வந்து அங்கே நிற்கிறான். அதை பற்றி தான் சொல்கிறாரு. நீ பார்த்தீங்கன்னா உன்னை தான் நீ அங்கே பார்ப்ப. என்ன பார்ப்ப? உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கேவல ஞானம், பியூர் கான்ஷியஸ். அன்றைக்கி கூட சொன்னேன், இந்த பியூர் கான்ஷியஸ் இருக்குங்களா குழந்தைகள் இருக்கின்றது, அதில் இருக்கிறது பியூர் கான்ஷியஸ். சி, வெறும் சி, கேவல ஞானம். அந்த குழந்தை 2 வயசு 3 வயசு வரும்போது தான் அதுக்கு பேர் வைக்கிறோம். அது வரைக்கும் பேர் இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் எல்கேஜி என்ன படிக்கிறோமா? எல்கேஜி ஏ, நேஷ்னல் மாடல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் சொல்லணும். யூகேஜின்னு கரெக்டாக சொல்லும், டிகிரி. அப்புறம் எல்கேஜி, அப்புறம் இதெல்லாம் படிப்பாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட் சி. அப்போ ஏ இருக்கிறதுல வேறு கிடையாதா? அதெல்லாம் சொல்லணும். இப்போ சொல்கிறதுல நான் என்பதில், நான் என்ற சி கான்ஷியஸில் நீங்கள் என்னென்ன ஒட்ட வைக்கிறீங்க? நான் ஆம்பளை, நான் இந்த ஜாதி, எனக்கு இந்த லேண்ட் இருக்குது, எங்கள் அப்பா இப்படிப்பட்டவர், என்னுடைய புகழ் அப்படிப்பட்டது, இப்படிலாம் சொல்கிறோம்ல. இதுக்கு நானுக்கு பின்னாடி வந்து தான் முன்னாடியே இருந்ததா? பின்னாடி வந்தது. அப்படியே இருக்குமா? அது போயிடுமே. நான் இருக்குமே. நான் வந்த பிறகு இவங்கெல்லாம் வராங்க. யாரு இவங்கெல்லாம்? அலங்காரங்க. மறுபடியும் அது நிற்குமா? போயிடும். நான் மட்டும் இருக்கும். அந்த சி எப்பவும் இருக்கும். மீதி எல்லாம் இந்த சிக்கு அறியப்படுவது. இந்த குழந்தை தன் அறிவை அறியுது, தன் டிகிரி அறியுது, தன் பெயர் அறியுது, தன் ஊர் அறியுது, எல்லாத்தையும் அறியதுனால அது அறியப்படும் பொருள் தானே. அப்போ சிங்கிறது எது? அறிவு. அதோட டிகிரி, ஊர், உலகம் எல்லாம் அறியப்படும் பொருள். அது வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஆப்ஜெக்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். கான்ஷியஸ்க்கு ஆப்ஜெக்ட் ஆகிறது. இந்த ஞானத்தால் அறியப்படுவது அது திருஷ்யங்கிறோம். ஆப்ஜெக்ட்ஸ் இப்போ 2 சொன்னோம். எல்லாருக்குள்ளேயும் பகவான் என்னவா இருக்கிறாரு? கான்ஷியஸாக இருக்கிறார் சி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சியை ஓசி ஆகிட்டீங்க, ஆப்ஜெக்ட் ஆஃப் கான்ஷியஸ். உங்களால் அறியப்படும் பொருளை நானுங்கிறீங்க, அறிபவனும் நானும் சொல்ல மாட்டேங்கிறோம். ஏன் எப்படி ஆகிப்போச்சு? ஏன் இப்படி முட்டாள்தனம்? ஒன்றா தான் முட்டாள்தனன்னு தெரியுது, இல்லைன்னா கரெக்டாக தான் இருக்கிறேன். இவர் தான் முதல் தடவை என்ன முட்டாள். எல்லாரும் முட்டாள் தான். இந்த உலகத்தில் பூமியில் பிறந்த அத்தனும், இந்த கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க அத்தனை பேர் முட்டாள் தான். எல்லாருமே ஆப்ஜெக்ட் ஆஃப் கான்ஷியஸை தான் கான்ஷியஸ்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நானுங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? தெரியுதில்ல. நான் இப்படி கெட்டு போயிட்டேனே, நான் அப்படி ஆகிட்டேனே அப்படின்னா நான் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஆஃப் கான்ஷியஸா? கான்ஷியஸா? ஆப்ஜெக்ட் ஆஃப் கான்ஷியஸ். அப்போ சிக்கும் ஓசிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிக்கும் ஓசிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓசியை சிங்கிறோம், சியை ஓசிங்கிறோம். இத்தர உபபக்தி சங்கர சொல்கிறார். இதை அதுலேயும் அந்த தர்மத்தை, இந்த தர்மமும் அந்த தர்மமும் அப்படின்னு இப்போ சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், ஓசின்னு தானே தெரியுங்களா? தெரியாத உங்களுக்கு ஓசின்னா? ஒரு மினிஸ்டர் கூட சொன்னார், பஸ் உங்களுக்கு ஓசி, அதர் கேட்டகரி. ஓசின்னா அதர் கேட்டகரி இல்லை, ஃப்ரீ சும்மா கிடைக்கும். ஆப்ஜெக்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஓசின்னால தெரியுங்களா? அந்த கம்பெனி இங்கிலீஷ்கார ஆளும்பொழுது அவங்க பேர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கும்பினிக்காரர்கள்னு. இப்போ யாராவது எங்கள் அப்பாவை கூட அங்கே வேலை செய்துருக்கிறார், ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து வேலை செய்கிறார் ஹார்பரில். இப்போ சிலர்லாம் செலவு வந்ததுன்னா அந்த பில்லை கொண்டு போய் அங்கே கொடுத்தாக்கா அவங்க காசு கொடுத்துருவாங்க. அது பேர் ஓசி, ஆன் கம்பெனி. நீங்கள் கார் எடுத்து பெட்ரோல் போட்டு போகிறீங்க, அப்புறம்
பெட்ரோல் போடுற அந்த பங்க்கில் என்ன சொல்லுவாங்க, எங்கெங்கே அக்கௌண்ட்டுன்னு ஓசி அப்படின்வாங்க. ஆன் கம்பெனி அப்படின்னா ஆன் கம்பெனி போகிறதால நம்ம ஓசி தானே. இப்படி பழகிடுச்சு. இப்போ ஓசி இல்லை, ஓஜி, காந்தி கணக்கு. அவர் பாவம், ஒரு பொக்காவையாக சுற்றிட்டு இருக்கிறார். இன்னும் எது செய்தாலும் காந்தி கணக்கில் எழுதியிருக்காங்க. இப்படி மனுஷனுக்கு ஓஜி ஆயிடுச்சு. இந்த உடம்பு, இந்த பேர், இந்த புகழ், இந்த உறவுகள், இதெல்லாம் ஓசியா? ஓசி தானே, இறைவன் கொடுத்தது தானே. ஆன் காடு. இப்போ நான் யாருங்கிட்ட காடு, நான் காடு. இது ஓஜி, ஆப்ஜெக்ட் ஆஃப் காடு. இந்த மாதிரி அவர்கிட்ட புரிஞ்சுட்டான்னு வைங்க. அதான் சொல்கிறாரு, இப்படி புரிஞ்சுக்கிட்டு இதை நீ அனுஸ்மரண் பண்ணிங்கன்னா நானும் நீயும் வேறல்ல என்று சொல்லு அப்படின்னு நீங்கள் இருந்து வாழ்ந்துக்கிட்டே வந்தீங்கன்னா மரண தருவாயில் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? நீங்கள் தான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் தான் போவதற்கு ஒன்றும் இல்லை. மற்றவங்களுக்கெல்லாம் கதி, எங்கேயோ போகணும் கதி. இது அந்த கதியை சொல்ல போகிறார். நானும் அகதி, எனக்கு கதியே கிடையாது. பம்பாய் அகதிகள், சிலோன் அதிகள் அப்படின்னு சொல்ல அகதிகள். உண்மையிலே அகதி யார்? இந்த ஞானிகள் தான். நீங்கள்லாம் யார்? அகதி. நமக்கு கதியே கிடையாது. 2 கதி இருக்குன்னு சொல்ல போகிறார். தூம மார்க்கம், அரிசி மார்க்கம், செத்த பிறகு. அதை அப்புறம் பார்ப்போம். எவன் ஒருவன் பகவானை மரணத்தருவாயில் நினைக்கிறானோ அவன் பகவானை அடைகிறான். எப்படி அடைவது? யோக யுக்தேன அபியாசேன. அந்த யோகமும் யுக்தமும் என்ன சமயக் ஞானமாக என்னை தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான முறையில் என்னுடைய அட்ரஸை புரிஞ்சுக்கிட்ட பிறகு கடவுளை புரிஞ்சுக்குவேன்னா நீ கேளு என்ன ஆகுன்னு. 2 அட்ரஸும் தரேன். நீங்கள் 2 அட்ரஸை விசாரிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யார் கண்டுபிடிப்பீங்க? உங்களை தான் கண்டுபிடிப்பீங்க. ஆனால் இவ்வளோ நேரம் என்ன தான் தேடிட்டு இருந்தேன். அதனால் அவர் அந்த சஸ்பென்ஸாக விட்டார். நீ தேடிட்டு வா, பகவானை அடைஞ்சிடலாங்கிற. கடைசியில் தேட பார்த்தா நம்மளை தான் இருக்குது, நம்ம அடையாளமாக தான் இருக்குது. இப்போ ஓசியோ சியோ எங்கே பார்த்தோம்னா நம்முடைய அடையாளமாக தான் இருக்குது. சி என்னுடைய சுரூபம், ஓசி என்னுடைய தடஸ்தம். இந்த ஓசின்னு சொல்லக்கூடிய இந்த ஓசியில் வந்த உடம்பு, ஓசியில் வந்த மனசு, ஓசியில் வந்த படிப்பு, இது அத்தனையுமே எங்கே என்னன்னு தேடிட்டே வந்தோம்னா சி தான் நிற்கும். எல்லாமே ஓசி மட்டும் சீல முடியும். இது மாதிரி ஞானத்தை தான் யோக யுக்தங்கிறார். இதுக்கு 2 வழி. ஒன்று சாங்கியம், இன்னொன்று யோகம். இந்த இது பார்க்க வேண்டாம். இப்போ நேர குறைவினால அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னை நல்லா புரிஞ்சுக்கணும்னா இப்படி புரிஞ்சுக்க. குழலோதும் கண்ணன், வில் வைத்திருக்கிற ராமன் அப்படின்லாம் பார்க்க வேண்டாம். நான் சொல்கிறார், நான் கவி அப்படிங்கிறார். முக்காலத்தும் அறிந்தவன் பேர் கவி. கவிஞர் கண்ணதாசன்லாம் சொல்கிறார். கவின்ற பேர் முக்காலம் அறிந்தவன். அப்போ ஞானி முக்காலம் அறிந்தவர்னா அவர்கிட்ட குறி கேட்குறாங்க, சாமி நானுக்கு ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதா? அவர் ஒன்றுமே தெரியாது, அவர் எதிர்காலமே தெரியும். அந்த கவிங்கிறது முக்காலம் அறிந்தவர்னா உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. எங்கே சுவாமிட்டாங்க? அவங்களுக்கு ஒரு நாள் சொன்னேன், ஒரு நாளெல்லாம் அவங்களை அடிச்சு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இந்த வருஷம் எத்தனை நாட்கள்? அதுக்கு பேர் என்ன? இந்த வருஷம். இந்த மாதம் அதுக்கு இந்த தான் போகுது. இந்த பட்சம் 15 நாள் கிருஷ்ணபட்சம். இந்த வாரம், இந்த நாள், இந்த நேரம், இந்த நேரம் வந்து எனக்கு இந்த நொடின்னு தானே வருது. இப்போ இந்தன்னு இப்போன்னு சொல்கிறோமே, அது ஒரு செகண்டாகவும் இருக்கலாம், ஒரு நாளாகவும் இருக்கலாம், இந்த வருஷமாக இருக்கலாம், இன்னும் மண்வந்தரமாக கூட இருக்கலாங்க. அப்போ இந்த இப்பொழுதுங்கிறது, இப்போ அப்படிங்கிறது எவ்வளோ சிறுசு. இப்போதுன்னு சொல்லும் போதே போயிடுச்சு. அதை உடைச்சிட்டே போங்க. ஒன்று உடைச்சோம்னா 2 நடுவில் இடைவெளி வரணும்ல. ஒரு செகண்டுக்கும் இன்னொரு செகண்டுக்கும் நடுவில் எவ்வளோங்க இடைவெளி? கால இடைவெளி சொல்கிறேன், இருக்குதா? சொல்ல முடியாதா? கால இடைவெளி என்ன? காலமே இல்லைன்னு தானே அர்த்தம்.
ஒரு செகண்டுக்கும் இன்னொரு செகண்டுக்கும் எவ்வளோடா கேப்? அப்புறம் எப்படி நீ ரெண்டாக பிரிச்ச? எப்படி நீ பிரிச்ச காலத்தை? ஒரு செகண்ட் எதை வச்சு பிரிச்ச? கடிகாரத்தில் நகர்ந்து வச்சா? காலத்தை பிரிக்க சொன்னா அது நகர்ச்சி சொல்ற. காலம் நகருதா? கடிகாரம். உன் உடம்பு நகருது, உன் மனசு நகருது. இயங்குவதெல்லாம் நீ. காலம் இயங்குதா? காலத்தை பிடிக்க முடியுமா? காலம் உடைக்க முடியுமா? காலம் ஒரு இருக்குதா? எல்லாத்தையும் காட்டிட்டேன். காலத்தை மட்டும் என்ன காட்ட முடியும்? காலம் நம்ம புத்தியில தான் இருக்கு. உங்க புத்தியில தான் காலம் வருது. புத்தி இல்லாத எறும்பு கிட்ட காலம் இருக்குதா? நாய்கிட்ட காலம் இருக்குதா? 10 மணி நேரமா காத்திருக்க அம்மாவை காணோம். அதுக்கு எவ்வளோ நேரம் போச்சு தெரியுமா? இந்த மரத்துக்கு காலம் தெரியுமா? பழத்துக்கு காலம் தெரியுமா? விதைக்கு காலம் தெரியுமா? புத்தி இருந்தால் காலம் வந்து. அதனால தான் புத்தி இல்லாத தூக்கத்தில் எவ்வளோ நேரம் தூங்கணும்னு காலமே தெரியும். காலம் ஒன்று இல்லை. புத்தியினுடைய கற்பனை. இது அத்தியாசம்ங்கிற இது ஓசி, ஆப்ஜெக்ட் ஆஃப் கான்சியஸ். உன் புத்தியால் பார்க்கப்படுவது. காலமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சவன் தான் கவி. முக்காலம் தெரிந்தவன் தான் அர்த்தம். காலமே இல்லைன்னு தெரிஞ்சவன். எல்லாத்துக்கும் காலம் வந்து எனக்கு காலம் இல்லை, உங்களுக்கும் காலம் இல்லை. இரவு பகல் இதெல்லாம் சூரியனுக்கும் பூமிக்கும். யாருக்கு புத்தி இருக்குதோ அவங்க பார்த்துக்கிட்டோம். காலம் இல்லாத கால நிலையில் இருக்கிறவன் தான் அவ பேர் கவின்னு பேர். இந்த காலத்தையே ஆள்றாள அவ பேர் காளி. அவ பேர் கவய காளின்னு பேர். கவி உடைய. அவளை போய் கேட்டால் என்னமான்னு காளின்னு சொல்கிறாங்க, நீ தான் காலத்தையே ஆள்றாங்க, அதை போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அப்படி இல்லவே இல்லை. நான் மாயை அப்படின்னா கவிங்கிற அர்த்தம். முக்காலம் வந்தவன் சொல்லிட்டு ஞானிகிட்ட போயிட்டு ஜோசியம் கேட்கிறார். புராணம் மிக பழையது, ஆதி அற்றது, அனாதி அப்படின்னு அர்த்தம். புராணம் அனுசாசிதாரம். சாசிதாரம்னா நியமம் பண்ணுறது. எல்லாரையும் சாஸ்திரம் எழுதி வைக்கணும். என்னுடைய சாசனம் இதாங்கிறாங்க. என்னுடைய கட்டளை என்னுடைய சாசனம். சாசிதாரம் எல்லாருக்கும் கட்டளையாக இருப்பவர். அதை நம்ம காலையிலே பார்த்தோம். அனோரணியாம் அணுவுக்கு அணு. ஓ, அணுவுக்கு அணுன்னு ஒன்று இருக்குது, அதான் கடவுளா? இல்லை, அதுக்கு அணுன்னு தானே பேர் வச்சு. அதுக்கு அணு. ஓ, அதான் கடவுளா? இல்லை, அணுக்கு அணு. இப்போ அணுக்கு அணு. இப்போ 2வது அணுவா? இல்லை, அணுக்கு அணு. இப்போ 3வது அணுவா? இல்லை, அணுக்கு அணுக்குன்னு தானே அணுன்னு தானே அர்த்தம். அப்புறம் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. சில பேர் அணுக்கு அணுன்னு சொல்லிட்டு குவார்க்கா இருக்கும் பொழுது கடவுள், அதனால் ஹிக்ஸ் போசான் கடவுள் துகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. டே அது அணுடா, அதுக்கு அணு. அவர் அதை எவரோ ஒருத்தன் கண்டுபிடிப்பான், கடவுளை கண்டுபிடிச்சேன்னு. அப்புறம் சொல்லுவான், அவர் சொல்லுவார் அணுக்கு அணும்பார். எவ்வளோ தந்திரமாக பகவத்கீதையில் வார்த்தைகளை கையாளுறாங்க பாருங்க. இதெல்லாம் நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டிய வார்த்தை. அனோரணியான் மகதோ மகத்து அப்படின்னு சொல்லுது. அணுவுக்கும் அணு, மகத்துக்கும் பருது, சிறிதுக்கும் சிறிது, பெரிதுக்கும் பெரிது. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? சிறிதுக்கும் சிறிதுங்கிறாரு, பெரிதுக்கும் பெரிதுங்கிறாரு. இப்போ சிறுசுன்னா பெருசு கிடையாது, பெருசுன்னா சிறுசு கிடையாது. இப்போ இதில் என்ன அர்த்தம் இருக்குது? உருவம் கிடையாது, உருவம் இல்லை, எந்த குணமும் இல்லை. அதனால் குணம் இல்லாத உன்னால் கண்ணால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது, மனசால் கூட அதை பிடிக்க முடியாது, உங்களால் சிந்திக்க கூட முடியாது. அது சொல்கிறாரு. அச்சிந்திய ரூபம், அதாவது கண்டுபிடிக்க சிந்தனையிலும் எட்டாத ஒரு உருவம் கடவுள். ஆதித்ய வர்ணம், சூரியன் போல பிரகாசிக்கும். தியானத்தில் இருந்து பார்த்தவங்களுக்கு அந்த சமாதியில் ஒரு பெரிய ஒளியை அவர்கள் அனுபவிக்கலாம், அது இருட்டை விட அனுபவிக்கலாம். அது கவலை இல்லை. அது ஆதித்ய வர்ணம் அப்படின்னு சொல்கிறாரு. தமசக பரஸ்தார், அறியாமைக்கு வேறானது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா சொல்கிறார். இப்போ நமக்கு காலம் இல்லாதனால ஒவ்வொரு சொல்லையும் நம்ம பெரிய தத்துவங்கள் அடங்கிறதுனால அதுக்குள்ளே போக வேண்டாம். இன்னொரு நாள் அதை இந்த ஸ்லோகத்துக்கு சொல்கிறோம்.
தமசக பரஸ்தாத் அப்படிங்கிறதை மட்டுமே நாம் 1 மணி நேரம் சொல்லித்தரோம். இந்த மந்திரத்தை பார்த்து ஸ்லோகத்தை அவ்யக்தோ அக்ஷர இதியுக்த தம் ஆஹு பரமாம் கதிம் யம் பிராப்ய ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அந்த வீடு தத்தாமம் பரமம் மம, என்னுடைய மேலான இருப்பிடம், என்னுடைய மேலான ஒரு வீடு. அவர் அட்ரஸ் சொல்றார், என் வீட்டுக்கு வாங்க. தாமம்னா வீடு, பரம் தாமம்னா மேலான வீடு. இது நம்ம ஒரு தாமத்தில் இருக்கிறோம். நான் சொல்ல எங்கள் வீடு ஒன்று இருக்குது, அது பரம் தாமம். நல்லா பரந்தாமா அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். இப்போ என்னாச்சு மணி? பரம் தாமம் தத் தாம பரமம் மம, அந்த வீடு என்னுடைய மேலான வீடு, வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொல்றாரு? எம் பிராப்ய, அந்த வீட்டுக்கு நீ வந்துட்டினா, என் வீட்டுக்கு நீ வந்துட்டினா, பிராப்யன்னா அடைந்து விட்டால், ந நிவர்த்தந்தே, நீ வீட்டுக்கு திரும்ப முடியாது. சாமி என்னங்க எப்படி சொல்றீங்க? ஜெயிலில் போட்டுருவீங்களா? அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு நீ வந்தினா நீ திரும்ப உங்கள் வீட்டுக்கு போக மாட்டேன். உங்கள் வீடு எது? நம்ம உடம்பு தானே திரும்பி வரணும். நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் உங்கள் வீட்டுக்கு தான் திரும்பி வரணும். உங்கள் உடம்பு விட்டு எங்கேயாவது வெளியே போக முடியும். ஆனால் என்கிட்ட வந்துட்டீங்கன்னா மத்தாமம் பரம் தாமம் யாம் யாந்தி, யார் அடைந்து விட்டார்களோ நான் நிவர்த்தந்தே, திரும்ப வீட்டுக்கு போக மாட்டாங்க. இப்படி சொல்லிட்டா சாமி, எங்கள் வீட்டில் குழந்தை குட்டிங்கெல்லாம் இருக்குது, ஏதோ கொஞ்ச நாள் உங்கள் வீடை பார்க்கலான்னு வந்தேன். இன்னும் அப்படின்னு என்ன அர்த்தம்? என் வீடு தான் உன் வீடு, உன் வீடு வந்தால் நீ போவியா? அப்போ என் வீடு உன் வீடுன்னா நீ நானும் ஒன்று தானே. என் வீடு உன் வீடு எப்படி இருக்கும்? ஒரே ஆளாக தான் இருக்க முடியும். அப்போ 2 பேர் இருப்பாங்க, நானும் நீயும் இருப்போன்னு இருப்பாங்க. அதுவும் எடுத்துக்கலாம். ஏன்னா 2 துவா சொப்பர்னான்னு சொல்கிறாருல, ஒரு புறா பழத்தை சாப்பிடுறது ஒரு புறா. இப்போ இந்த தாமத்தில் 2 பேர் இருக்கிறாங்க, இந்த வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்க. பரமனாகிய அந்த ஒரு புறாவும் இருக்குது, நான் என்கிற அகங்காரம் பிடித்த ஓசியம் பழம் சாப்பிட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு 2 புறாவும் இருக்குது. எப்போ இது பழம் சாப்பிட்றது நிறுத்துதோ, கர்ம பலனை சாப்பிட்றது நிறுத்துதோ, கர்மங்கள்லாம் ஒழிக்குதோ, சன்னியாசம் அடையுதோ, அப்போது அங்கே ஒருத்தர் தான் இருப்பார். அப்போ தான் திரும்பி பார்க்கணும், நான் இங்கே உட்காந்துருக்கேன், இவ்வளோ நேரம் சாப்பிட்டது யார்? அவர் காணவே காணும், அந்த ஓசியை காணும், அந்த சீ மட்டும் இருக்கு. நான் அவ்யக்தம் அக்ஷரம் என்று முதலே சொன்னேன். என்னுடைய வீட்டுக்கு நீ வந்தினா நீ திரும்பி போக மாட்ட அப்படின்னு சொல்லிட்டார். சரி, போகிற வழி என்னன்னு பார்ப்போம். திரும்பி வர்ற வழி, திரும்பி வராத வழி, 2 சொல்கிறார். ஒரு வழியில் வந்தீங்கன்னா நீ திரும்பி வீட்டுக்கு போயிடலாம், இன்னொரு வழியில் நீ என்கிட்ட வந்தீங்கன்னா நீ மாட்டிக்கிட்ட. எத்திர காலே ந ஆவృத்திம் ஆவృத்திம் செய்வ யோகினஹ பிரயாதாயாந்தி தம் காலம் வக்ஷ்யாமி பரத ரிஷப. ஏ பரத ரிஷபா, பரத குலத்திலே காளை மாடு மாதிரி ஆண்மையோடு திகழ்கின்ற அர்ஜுனா, பரத ரிஷபா, வக்ஷ்யாமி, நான் சொல்றதை கேளு. என்ன சொல்ற? எந்த காலத்தில், எந்த நேரத்தில் ஒருவன்
இருந்தால் திரும்பி வருகின்ற ஒரு கதி இருக்குமோ அதையும் சொல்கின்றேன். ந ஆவருத்தியும் செய்வேன், திரும்பி வராத ஒரு வழியும் இருக்கிறது. என் வீட்டுக்கு 2 வழி இருக்குது. ஒரு வழியில் வந்தேன்னா நீ மாட்டிக்குவேன், ஒரு வழியில் வந்தால் நீ தப்பிச்சு வீட்டுக்கு போயிடலாம், உங்கள் வீட்டுக்கு திரும்பி போகலாம். 2த்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அக்னி அக்னி ஜோதிர் ஜோதிர் ஆக சுக்லஹ ஷண்மாசா உத்தராயணம் தத்ர பிரயாதா கச்சந்தி பிரம்மவிதோ ஜனா. ஒரு பாதை அக்னியாக, ஒளிமயமான அக்னி அபிமான தேவதையாக இருக்கிறாரோ, பகலின் அபிமான தேவதையாக இருக்கிறாரோ, சுக்லபட்ச அபிமான தேவதையாக இருக்கிறாரோ, உத்தராயணத்தில் 6 மாதங்கள் அபிமான தேவதையாக இருக்கிறாரோ, அந்த மார்க்கத்தில் இறந்த பிறகு செல்கின்றவர் பிரம்மத்தை அறிந்த யோகிகளான ஜனங்கள் மேலே கூறப்பட்ட தேவதைகளால் வரிசையாக அழைத்துச் செல்லப்பட்டு பிரம்மத்தை அடைகிறார்கள். ஒரு பாதை சொல்கிறார். ஒரு சில பேர் எப்போ இருக்கணும், இந்த ஒளிப்பாதைன்னு சொல்கிறார். சூரிய தேவதை, பகல் தேவதை, உத்தராயண தேவதை, 6 மாதம் சன்மாச உத்தராயண தேவதை, இவர்கள் இருக்கின்ற வழியாக வந்தவர்கள் என்னை அடைகிறார்கள். அவளுக்கு யோகியின் பேர் வைக்கிறார். அவர் ஞானயோகி, கர்மயோகி, யாராவது இருக்கிறான், யோக யுக்தன். இன்னொரு பாதை சொல்கிறார். தூமோ ராத்திரி ததா கிருஷ்ணஹ ஷண்மாசா தட்சிணாயனம் தத்ர சாந்திரமசம் யோதிகி யோகி பிராப்ய நிவர்த்ததே. இன்னொரு மாதம், இன்னொரு வழி இருக்குது. அது தூம மார்க்கம், புகை சூழ்ந்த வழி. இன்னும் ஒளி சூழ்ந்த வழி, இன்னொன்று புகை சூழ்ந்த வழி. இது இரவு நேரத்தில், அது பகல், இது ராத்திரி. அப்புறம் கிருஷ்ணபட்சம். ஷண்மாச அப்படின்னா தட்சிணாயனம். ஷண்மாசம் 6 மாதம், 6 மாத தட்சிணாயனம். அதில் வருகிறவன் சந்திரபாதை என்று சொல்லக்கூடிய சந்திர மண்டலத்துக்கு அவன் செல்கிறான். அப்படி செல்பவன் அவன் மறுபடியும் தன் வீட்டுக்கு செல்விடுவான், மறுபடியும் உடம்புக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இது என்ன அர்த்தம்? இதை வச்சுட்டு நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. உத்தராயணத்தை பிறந்திருக்காங்க, இறந்துட்டார், அவர் கட்டாயம் சாமிகிட்ட தான் போவாங்க. ஐயோ தட்சிணாயனம் ஒரு நாள் இருந்திருந்தால் பரவாயில்லையே, இப்போ தான் உத்தராயணம் முடிஞ்சு தட்சிணாயனம் ஆரம்பிச்சு. எப்படியாவது டாக்டர் அது டெத் சர்டிஃபிகேட்டை பின்னாடி போடுங்க, எப்படி போனாலும் அவர் போயிடுவார். சில பேர் ஜாதகத்தை எழுதுறதுக்காக ஒரு வெள்ளிக்கிழமையாக நல்ல நட்சத்திரத்தில் பிறக்கிற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாமே அப்படின்லாம் சொல்கிறோம். இப்படி இந்த சொல்லப்பட்டது காலம் மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் அதிதேவதைகள், அதிதேவதைகளை தான் அவங்களை அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னா தவிர அந்த காலத்தில் செத்தவனுக்குன்னு சொல்லலை அவர். இப்போ 2 விதமான ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. யார் ஒருவன் தர்மமான வாழ்க்கை வாழ்கிறானோ, பக்தியோடு வாழ்கிறானோ, நல்ல கர்மங்களை செய்கிறானோ, யஜ்ஞங்கள்லாம் செய்கிறான். யஜ்ஞங்கள்னாக்கா நம்ம ஐயருங்க செய்கிற யஜ்ஞங்கள்லாம் செய்ய முடியுமா? அவங்க டெய்லி சந்தியாவந்தனம் பண்ணுறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அக்னிஹோத்திரமும் செய்கிறாங்க. சந்தியாவந்தனம் பண்ணுற வரைக்கும் 3 நூல் போட்டிருப்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 6 நூல் போட்டுருப்பாங்க. சில பேர் 3 தான் போட்டுட்ருக்குறாங்க. போட்டுக்கணும். இப்போ சந்தியாவந்தனம் சேர்த்து அக்னிஹோத்திரம் பண்ணணும். சந்தியாவந்தனம் 3 தடவை பண்ணணும். காலையில், மத்தியானம், சாயங்காலம். அக்னிஹோத்திரம் காலையில் மாலையில். சின்னதாக யஜ்ஞம் பண்ணி, சந்தியாவந்தனத்துக்கு நெருப்பு கிடையாது, வெறும் தண்ணி தான். இது பேர் ஜலகாரியம்னு பேர். ஜலத்தை 2 விட்டுட்டு ருத்ரம் சொல்லிகிட்டு இருந்தாலே போதும். என்ன பூர்புவஸ்வாக அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லிவிட்டு அப்போ தான் அம்மா சாப்பாடு கொடுப்பாங்க, காஃபி கொடுப்பாங்க. அதுக்காக வேண்டி சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வருவோம் பையன். இப்படியெல்லாம் நம்ம வாழறோமா? இல்லை. இவங்க எழுந்தவொடனே காஃபி குடிச்சு. இப்போ நமக்கு எந்த கதி? இப்போ பகவானே கதி. அப்போ குருநாதர் தான் இந்த பிரச்சனையை தீர்க்கணும். உங்களுக்கு சகமாக சொன்னால் தானே. உங்களுக்கெல்லாம் பூண்டு போட்டு சந்தியாவந்தனம் பண்ணணும். எந்த காலத்தில் இருப்பாங்க? இதெல்லாம் நடக்காது காலம். பகவான் காலத்தில் அப்படி நடந்திருக்கலாம், எல்லாரும் அப்படி பண்ணியிருக்கலாம். இப்போ யாருக்கும் அது தெரியாது.
ஏன்னா நம்ம தாத்தா பாட்டிக்கு தெரியல, அதனால் குற்றம் இல்லை. இப்போ சந்தியா வந்தனம்னு என்ன? சந்தி காலத்தில் இறைவனை நினைச்சா போதும். நமக்கு சாமானிய மக்கள் மற்ற காலையில் லைட்டு போட்டவுடனே எல்லாரும் இது பண்ணிக்கிறாங்க. ஒரு செகண்ட் பண்ணால் கூட போதும். பகவான் இருக்கிறதையாவது ஞாபகம் வச்சுக்க, மற்ற இருக்கிறன்னே தெரியாமல் இருக்கிறீங்க. காலையில் எழுந்தவுடனே கையை பார்த்துக்கிறாங்க, ஒரு கண்ணை தொடச்சிக்கிறாங்க, நான் இருக்கிறேன்னு பண்ணுறாங்க. இது கூட போதும். பகவானே இந்த பொழுது நல்லா ஆகட்டும் அப்படின்னாவது நினைக்கும். அப்புறம் அக்னிஹோத்திரங்கிறாங்களே, அக்னியை வச்சு ஹோமம் பண்ணணுமே. அதில் காலைல பால் ஊற்றணும், ஈவினிங்கில் தயிர் ஊற்றணும், இதுக்கு மந்திரம்லாம் சொல்லணும். இது குச்சிங்கெல்லாம் எங்கேருந்து பொறுக்கிட்டு வருது? அதனால தான் சமித் பாணிகிங்கிறார். குருவை பார்க்க போனாக்கா கையில் குச்சியோட போகணும், அடிக்கிற குச்சி இல்லை, சின்ன சின்ன குச்சி. அவர் ஏன்னா அவர் ஹோமம் பண்ணுறவர். அந்த குரு இல்லை இந்த குரு. இந்த குரு ஜலகாரியமும் கிடையாது, அக்னி காரியம் கிடையாது. எனக்கு நம்ம ஆசிரமம் கடந்தவங்க, வர்ணத்தையே கடந்தவங்க. நம்ம அத்தியாசிரமி. நீங்கள்லாம் யார்? அத்தியாசிரமி. ஆசிரமங்களே கடந்தவங்க. நம்ம பிரம்மச்சாரியும் கிடையாது, கிரகசனும் கிடையாது, வானப்பிரசனும் கிடையாது, சன்னியாசியும் கிடையாது. இவங்க 4 பேருக்கு தான் கடமைகள் உண்டு. சன்னியாசி கூட கடமை உண்டு. அவனுக்கும் சிலதெல்லாம் தீட்சை கொடுத்துருப்பாங்க. சன்னியாசி எடுத்துட்டவன் அவன் பாருங்க, அந்த பேரூர் கோயிலில் சன்னியாசி ஓயாமல் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. காஞ்சி மடத்தில் இருக்க சன்னியாசிகள் ஓயாமல் பூஜை பண்ணுவாங்க. அதை பண்ணால் தான் சன்னியாசி கொடுப்பாங்க. இப்போ சன்னியாசிகளுக்கு கடமை இருக்குது, வானப்பிரசன் கடமை இருக்குது. ஆனால் ஞானிக்கு கிடையாது. அவன் அத்தியாசிரமம். அவன் எப்படி வாழ்வான்? இந்த காற்றுல குப்பை பறக்கிற மாதிரி பறந்துட்டு இருக்கானா? அவனுக்குன்னு ஒன்றுமே கிடையாதா? அவன் தான் எல்லாருக்கும் வழிகாட்டி. அவன் தான் எல்லாருடைய கடமைகளும் எடுத்துக்கொள்றவன். அவன் ஒன்றும் செய்ய மாட்டான். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், அக்னிஹோத்திரம்லாம் பண்ண வேண்டாம். தினமும் கொஞ்ச நேரம் பூஜை பண்ணணும். முடியலையா? பூஜைலாம் பண்ண முடியலையா? சார் நான் மண்வெட்டி தூக்கி உழவு வேலை செய்கிறவன், சிமெண்ட் கலவை பூசுகிறவன், கையெல்லாம் வெந்து போய் கிடக்குது. எனக்கு சோறு எடுத்து தின்ன கூட முடியல. கொண்டாட்டி உருட்டி உருட்டி கையில் வைக்கிற அப்படி அள்ளி சாப்பிட்றேன். நான் பார்த்துருக்கேன் கையால். இந்த சுண்ணாமலை வேலை செய்யலாம், கையெல்லாம் புண்ணாக இருக்கும். அவர் பார்க்க போவேன், கன்சாமி எப்படி இருக்கீங்கன்னு பார்க்க போனோம்னா அவங்க சம்சாரம் உருட்டி கையில் கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டே பேசுவார். என்ன இப்படி சாப்பிட்றேன்னு? கையெல்லாம் புண்ணாயிடுச்சுங்க சாமி அப்படின்னு சொல்லுவார். இவன் எங்கெங்க அக்னிஹோத்திரம் பண்ண? பகவான் சொல்கிறாரு, செய்யும் தொழிலே தெய்வம். இது தாங்க அக்னிஹோத்திரம், சந்தியாவந்தனம். செய்யும் தொழிலே தெய்வம். கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமையே நமக்கு பதவி. பாட்டு பாடிருக்கீங்களா? சினிமா பாட்டை கேளுங்க. செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமை தான் நமது செல்வம். செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமை தான் நமது செல்வம். தொழில் செய்துட்டு செல்வம்னு பணத்தைன்றது இல்லை, உன் திறமை எதுவும் இருக்கீங்களா? நாளுக்கு நாள் திறமை அதிகமாகுது இல்லை, அதான்டா அவன் சொத்துங்கிற பாட்டு. செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமை தான் நமது செல்வம். கையும் காலும் தான் உதவி. யாரையான்னு கேட்கக்கூடாது, உன் கையும் காலும் தான். கடமையே நமது பதவி. அந்த கடமை தான் உனக்கு பதவி. கர்மயோகத்தை இவ்வளோ அழகாக பாடியிருக்கிறாங்க. அண்ணனை விட பெஸ்ட்டாக இருக்கிறார் கண்ணதாசன். சிறப்பான பாட்டுங்க. எவன் ஒருவன் கையும் காலும் உதவி, கடமை அதான் பதவி. என் கடமை தாங்க பதவி. ஏன் உன் கடமை கக்கூஸ் கழுவுறது, அதாங்க எங்கள் பதவி அப்படின்னு சொல்லணும். முடியுமா? பதவி மோகம் சும்மா விடுதா? இந்த பதவி யாருக்கு கொடுக்க மாட்டாங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, என்னுடைய வேலைங்க அது அப்படின்னு சொல்லணும். நூறு நோக்கிறது ஏன் வேலைங்க, பணம் தூக்குறது ஏன் வேலைங்க, செலவு பண்ணுறது ஏன் வேலைங்க, முடி வெட்டுறது ஏன் வேலைங்க, அதான் என் பதவி. நீங்கள் பாருங்கள், இல்லைங்க கிராமத்தில் அவங்க பதவி விட்டு கொடுக்குறாங்களா? வேற ஆளை வச்சு சொல்லுங்கள், கோவம் வந்துடும். அவங்கெல்லாம் அக்னிஹோத்திரம் பண்ணியிருக்கிறாங்க. இது தாங்க அக்னிஹோத்திரம். அக்னிக்கு, இந்த உடம்புங்கிற இந்த அக்னிக்கு அவங்க எப்பவுமே சாப்பிட்டு சாப்பிட்டு போடுறாங்க. பிராண அபாயன சமாயுக்தங்கிறாங்க. சுவாசத்தையே அவங்க யஜ்ஞமாக பண்ணுறாங்க. பிராண அபான
அம்மா யுக்தம். அப்புறம் அன்னத்தை சாப்பிடும்போது பகவானே நீ போட்ட பிச்சப்பா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டான்னா வயிற்றுல இருந்து பார்த்தீங்களா அந்த ஜாடர் அக்னின்னு, அதுக்கு போட்டால் அது அந்த அக்னியில் தான் நெய் ஊற்றிருக்கிறான். இப்போ தினமும் சாப்பிட்றது யஜ்ஞம், யஜ்ஞாத்த குரு கர்ம. உன் எல்லா வேலையும் சாப்பிட்றதுல எல்லாத்தையும் என்ன பண்ணுன்னு யஜ்ஞமாக நினைத்து கொண்டிரு அப்படின்னு சொல்கிறான். இப்போ சாப்பிடும்போது பகவானே இன்னைக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லி சாப்பிட்டீங்கன்னா அது யஜ்ஞங்கிறாரு. அதனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த எந்த கதிக்கு போவோம், நம்மெல்லாம் அக்னிஹோத்திரம் பண்ணலையே, சந்தியாவந்தனம் பண்ணலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குது, எவனோன் வைதிக கர்மத்தில் யஜ்ஞங்கள்லாம் செய்கிறானோ அவன் ஒரு பாதை செய்கிறான், யஜ்ஞத்தோடு உபாசனை செய்கிறானோ அவன் வேறு பாத்திரம். இவங்க தான் ரெண்டு பாதைகள். யஜ்ஞம் மட்டும் ஒரு பாதை, யஜ்ஞத்தோடு உபாசனை. உபாசனைங்கிறது ஒரு தியானம். அந்த தியானத்தில் பலவிதமான தியானங்களாக இருக்குது. இப்போ யாரும் தியானம் சொல்லிக்கிறோம் அதை பற்றி தெரியாது. சம்பத் தியானம்னு ஒன்று இருக்குது, அகங்கிருக தியானம்னு ஒன்று இருக்குது, பிராண தியானம் இருக்குது, ஓங்கார தியானம் இருக்குது. 35 வகையான தியானங்களை சாந்தோக்கிய உபநிஷத்தும் தைத்திரிய உபநிஷத்தும் சொல்லியிருக்கு. நம்ம அதை பற்றி நம்ம போக வேண்டாம். இதையும் செய்து கொண்டு யஜ்ஞங்கள் செய்திருந்தால் அவனுக்கு ஒளிப்பாதை. வெறும் யஜ்ஞம் மட்டும் செய்திருந்தான்னா அவனுக்கு தூமப்பாதை, அச்சி தூமப்பாதை. தூமம்னா புகை சூழ்ந்த இருள் பாதை. அதை பேரை தான் அவர் சொல்கிறாரு இருட்டு காலம், தட்சிணாயன காலம் அப்படின்னு, கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன அர்த்தம்னா திரும்பி வர்ற பாதைக்கு அப்படி பேர் கொடுத்துருக்காங்க. அதற்குண்டான தேவதைகள் அவனுக்கு கொண்டு போவாங்க. எவன் ஒருவன் யஜ்ஞத்தோடு உபாசனை செய்திருக்கிறானோ அவனுக்கு இந்த நாள் இந்த தேவதை, பகல் என்ற சூரிய தேவதை, அப்புறம் உத்தராயணங்கிற இந்த தேவதை, இவங்கெல்லாம் அவனை கூட்டிகிட்டு போய் ஏன் தாமத்தில் விட்டுடுவாங்க. இவன் திரும்பி போக மாட்டான், இந்த நிலா பாதையில் வந்தவன் போயிடுவான் அப்படின்னு அவங்க சொல்லிடுவான். இன்னொரு பாதை, அது பாதையே இல்லாத பாதை. எல்லா கர்மங்களையும் விட்டுணும், கர்மத்தையும் விட்டுணும், உபாசனையும் விட்டுணும். விட முடியுமா? எப்போ விட முடியும் தெரியுங்களா? கர்மம் செய்வதெல்லாம் நான் அல்ல, கர்மம் செய்வது நான் அல்ல, நான் கர்மமற்ற பரபிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சவன் எங்கே போவான்? ஆகாயம் எங்கே போகும்? இந்த டம்ளர் இருக்கிற ஆகாயம் எங்கே போகும்? என்ன கண்டுபிடிச்சிருந்த ஆகாயம்? வெளியே இருக்கிற ஆகாயம் தான் நான். நான் உள்ளும் வெளியும் நானே. நடுவில் எது இருக்குது? நடுவில் நானே அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இந்த டம்ளர் உடஞ்சா உள்ள இருக்கிற ஆகாயம் எங்கே போகும்? கதியே கிடையாது. இது பேர் அகதி. ஆனால் டம்ளருக்குள்ளே இருந்துக்கிட்டு கர்மங்கள் எல்லாம் செய்தோம்னா இந்த டம்ளரோடு எங்கே போவாங்க? இந்த தூம மாற்றத்தில் சந்திர மண்டலத்தில் போவாங்க. இது உள்ளே இருக்கிற ஆகாயம் யஜ்ஞத்தோடு உபாசனை சேர்ந்து செய்தாக்கா இந்த அர்ச்சி மார்க்கம் சொல்லக்கூடிய சூரிய பாதையில் அவங்க தேவதைகளால் திரும்பி வராத வீட்டுக்கு போவாங்க. இது என்னன்னு பார்ப்போம். இந்த ஆகாயம் தன்னை புறாகாயம் பரமம்னு தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா அது எங்கும் போவதில்லை. அந்த மார்க்கத்தை அவர் சொல்லவே இல்லை. அது ஒரு மார்க்கமே இல்லை. ஆனால் அது பகவான் சொல்லலை. பகவான் சொல்லலைனாக்கா நம்ம புரிஞ்சுக்கணும், அது சொல்ல உணாது. இப்போ இந்த ரெண்டு பாதையும் சுருக்கமாக இப்போ புரிஞ்சுக்கணும். மனிதன், எல்லா மனிதன், எல்லா உயிரினங்களும், மிருகம் கூட, தாவரம் கூட, கோழி, ஆடு, எதுவாக இருந்தாலும் இந்த உடல் அழியும் போது அதை விட்டு வெளியே ஒன்று போகும். அது பேர் உள்ளம்னு பேர். இந்த உடம்புக்கு உள்ளே இருக்கிறதுனால அது உள்ளம். அது பேர் ஆவின்னு பேர். அதுக்கு லிங்க சரீரம்னு பேர், புரியட்ட காயம்னு பேர். நமக்கு தெரிஞ்சது உள்ளம். இந்த உள்ளம் தான் வெளியே போகும். இப்போ தேவதத்தன் ஒருத்தர் தான், அவனுக்கு நல்ல குணம் இருக்குது, படிப்பாளி, யஜ்ஞம் எல்லாம் பண்ணியிருக்கிறான், தான தர்மம் எல்லாம் பண்ணியிருக்கிறான், தவம் பண்ணியிருக்கிறான், எல்லா குணமும் இருக்குது அந்த தேவதத்தன். அவன் வெளியே போகிறான். எது போகுது இப்போ? உடலா உள்ளமா? உள்ளம். இப்போ உள்ளம் போச்சுன்னு வைங்க, ஆவி போதுன்னு சொல்லிங்கன்னா தேவதத்தன் போவாங்க. தேவதத்தன் தான். இப்போ இன்னொருத்தர் இருக்கான், விஷ்ணு தத்தன்.
அவனை இறந்துட்டான். அவன் சோம்பேறி, வேலையை செய்யறதில்லை, சாமி கும்பிட்றதில்ல, வீட்டில் இருக்க பொருளாம் திருடி விற்று அவன் சுகமாக அனுபவிச்சுருக்கான். அவனும் வெளியே போகிறான். அவன் பேர் விஷ்ணு தத்தன். இந்த 2 ஆவியை நிற்குது. நீங்கள் யார் எதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? உங்களால் முடியாது. ஆனால் 2 பேருக்கு வித்தியாசம் இருக்குதாரியா? இந்த வித்தியாசம் எங்கே இருக்கும்? உடம்புலையா உள்ளத்துலையா? அப்போ நாம் யார்? உடலா உள்ளமா? உள்ளந்தான். இப்போ இறந்த பிறகு என்ன போவோம்? நாம் போகிறோன்னா அர்த்தம் உள்ளந்தான் வெளியே போகும். அந்த உள்ளந்தான் தண்டனை கொடுக்க போகிறோம். அந்த உள்ளத்துக்கு இப்போ ஒரு உடம்பு கொடுக்கணும், புது உடம்பு. அவர் பார்க்குறாரு, இந்த உடம்பு டைம் முடிஞ்சிடுச்சா, எல்லா உள்ளங்களும் வாங்க, எல்லாம் நிற்கிறாங்க. எங்கே போவாங்க தெரியுங்களா? பித்ருலோகம்னு உண்டு, அதுதான் சந்திரமண்டலம். அதனால் ஒரு சுவாமி, ஹரே கிருஷ்ணா சுவாமி, சந்திரனில் அவங்களாம் வசிக்கிறாங்கன்ட்டார். இந்த நிஜமான சந்திரனில். இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் போகிறதெல்லாம் ஃப்ராடு. அங்கே யாருமே இல்லைன்னு சொல்கிறான். அங்கே தான் இருக்கிறாங்க. என்ன நம்புகிறாங்க? அந்த கோஷ்டி சந்திர மண்டலத்தில் நம்முடைய பிதர்கள் வாழ்கிறாங்க. இல்லை அப்படி சொல்லிடுது. The other side of the moonlet. அவரோட அங்கே இருப்பாங்க. அப்போ இருளாக இருக்குமே. அப்போ 15 நாள் இருட்டாது. அதர் சைட் ஆஃப் 3 சூரியனை பார்க்கும்போது நமக்கு அமாவாசை. அப்போ 6 மாதம் தாங்க முடியாத வெயில், தங்கத்து நியாயம் கூட கிடையாது. அந்த சந்திர மண்டலம் இதெல்லாம் நாமன்கிளேச்சர், பேர் கொடுத்துருக்குறான். நமக்கு தெரிஞ்ச பேர், அதனால அது பேர் கொடுக்குறான். அவன் செல்கின்றான். அப்போ இந்த உள்ளம் எங்கே போகுது? பித்ருலோகம் செல்கிறது. பித்ருலோகம் போனவங்க கர்மங்களெல்லாம் கணக்கு போட்டு பார்க்குறாங்க. கணக்கு போட்டு பார்த்து அடுத்த உடம்பு கிடைக்கிற வரைக்கும் பித்ருலோகத்தில் ஒரு உடம்பு கொடுத்துருப்பாங்க. அந்த உடம்பு பேர் ஜலம். ஜல சரீரத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு பித்ருளுக்கு ஜலத்தை தான் வைக்கிறோம். 6 மாதம் அடப்புங்கிறாங்க. அந்த 6 மாதம் அவர் பித்ருலோகத்தில் தான் இருப்பார். இன்னும் டிசைட் பண்ணலை அடுத்த உடம்பு. அப்போ அவர் உடம்பு வேணும் இல்லையா? அந்த உடம்பு தண்ணீர். ஆனால் தினமும் தண்ணி வச்சுட்டா போதும். அன்னமும் வைக்கணும். நம்முடைய 1 மாதம் நமக்கு 1 நாள், நமக்கு அவங்களுக்கு 1 நாள், நமக்கு 1 மாதம். அதனால் அமாவாசை அன்னைக்கு வச்சோம்னா அவங்களுக்கு டெய்லி வச்ச மாதிரி ஆகிடும். அவங்களுக்கு ஒரு நாளுங்கிறது நமக்கு 1 மாதம். டெய்லி வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க குஷியாக சாப்பிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் செத்தவங்களுக்கு நம்ம அமாவாசை கூட வைக்கிறது இல்லை. மகாள அமாவாசை வச்சுருவோம். அப்போது மாதத்துக்கு 1 நாள் சாப்பாடு மாதிரி ஆகும். தேவலோகத்தில் அப்படி இல்லை. நம்முடைய 1 நாள் ஒரு வருஷம். 1 வருஷத்தில் ஒரு தடவை வச்சா கூட போதும். அப்போ தேவலோகத்தில் இருக்கவங்களுக்கு டெய்லி கொடுக்குற மாதிரி ஆகிடும். நம்ம வருஷம் ஒருத்தர் தான் ஒரு மகாள அமாவாசை. ஆனால் பித்ருலோகத்தில் இருக்கவங்களுக்கு டெய்லி நம்ம கொடுக்கணும், அல்லது அமாவாசை என்றைக்காவது கொடுக்கணும். ஏன்னா அமாவாசையை நம்ம பித்ருளுக்கு கொடுக்கணும். இந்த கொடுக்குற அந்த தண்ணீர் தான் அவங்களுக்கு சரீரம். கண்ணு மூக்கு காதெல்லாம் அது இருக்கும். நீங்கள் தண்ணி கொடுக்குறதையோ மறந்துட்டீங்கன்னு வைங்க, அவங்க உள்ளம் இருக்கும், உடம்பு இருக்கும், கண் இருக்கும், இந்த கண் இருக்காது. பார்ப்பாங்க, ஆனால் ஒன்றும் தெரியாது. லென்ஸ் இருந்தால் தானே. கேட்குறது காது இருக்குது, ட்ரம் இல்லையே. அப்போ ஸ்தூல சரீரத்தை நம்ம கொடுக்கணும். இல்லை, ஒவ்வொரு உலகத்துலேயும் ஒரு ஸ்தூல சரீரம் உண்டு. தேவலோகத்தில் பலவிதமான ஸ்தூல சரீரம் கொடுக்குறாங்க. அந்த சரீரத்தெல்லாம் நம்ம திவ்ய சரீரங்கிறோம், ஜோதி சரீரங்கிறோம். பித்ருலோகத்தில் இருக்கிறது ஜல சரீரங்கிறோம். நம்மளுடைய சம்பிரதாயங்கள்லாம் பலவிதமான செயல்கள் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதை நம்பணும். ஏன் தண்ணி கொடுக்குறாங்க, தாரை கொடுக்குறாங்க, இதெல்லாம் நம்ம யோசனை பண்ணணும். எள்ளு தண்ணீர் கொடுக்குறாங்க. சரி, இங்கே வைக்கலாமா? வைக்கலாம். சிந்திச்சு திட்டக்கூடாது. இறந்த பிறகு உள்ளம் உடனடியாக பித்ருலோகம் சென்றது. பித்ருலோகத்தில் நீண்ட காலம் கூட இருக்கலாம். ஒரு ஆஸ்மா நோய், லங் கேன்சரு, தீராத வயிற்று வலி, தலைவலி, இப்படியெல்லாம் ஒருத்தர் போயிருக்கிறாருங்க, இறந்துருக்காரு. இப்போ உடனடியாக அவங்களுக்கு உடம்பு கொடுத்து இன்னொரு உலகத்தை அனுப்ப முடியாது. பித்ருலோகம் தான் ஹாஸ்பிட்டல். சரி, அவங்கள படுக்க வச்சுக்குவாங்க.
படுக்க வச்சு தூங்க விட்டுருவான். எத்தனை காலம் தூங்குவாங்கிறது அது அடப்பு, உங்களுடைய அடப்பு காலம்தான் அவங்க தூங்குகிற நேரம். அது வரைக்கும் அவங்களுக்கு நாம் தண்ணீர் கொடுக்குறோம். கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அது ஹவாலா மாதிரி. நீங்கள் தண்ணி கொடுத்தோம்னா அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. போடுமா இன்ஜெக்ஷன், தண்ணி வந்துடுச்சு கீழே கொடுத்துட்டாங்க, நீங்கள் கொடுக்கலன்னா அந்த தேவதைகள் வந்து மற்ற பேஷண்ட்லாம் பார்ப்பாங்க, வர மாட்டாங்க. உங்கள் மக்கள்லாம் மறந்துட்டாங்க ஐயா, ஒன்றா அனுப்பலைங்க, மருந்து பில்லு கட்டலை. அப்போ அவன் பித்ருலோகத்தை செஞ்சுப்பான்ல, வீடு வாகனம் உறவு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தேன், ஒரு டம்ளர் தண்ணி வைக்க முடியலையா இவங்களால. அதனால் ஒரு பிதிரு சாபம் நமக்கு வந்துடும். ஏன்னா உள்ளங்கள் எப்பவும் சபிக்கும். இப்போ அவங்க கஷ்டப்படுறாங்க. சாஸ்திரம் சொல்கிறத கொஞ்சம் நம்புவோம், நம்ம நல்லது தான் சொல்கிறாங்க. சரி, கிறிஸ்டியனுக்கெல்லாம் இல்லையான்னு அவங்களுக்கு பைபிள் என்ன சொல்லுங்க அது மாதிரி செய்யணும். நமக்கு சொல்லியிருக்கிறாரில்ல ஒழுங்கா, நிறைய பாடம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் எது சிம்பிளாக இருக்க புக்கு போகிறீங்க, இருக்கிறதுலே சிம்பிளாக இருக்கிற புக்கெல்லாம் தேடி போகிறோம். இந்த புக்கு நமக்கு இந்து மதம் கஷ்டம், சனாதனம் கஷ்டம், இது மாதிரிலாம் சடங்கு சம்பிரதாயம் நமக்கே எப்படி இருக்குன்னா, பிராமணர் போன்றவங்களும் எவ்வளோ இருக்கும். அவன் பாடம் ஏழையாக வேறு பிறந்துட்டாங்க, அவனுக்கு எந்த சம்ஸ்காரமும் செய்யவே முடியாது. அவங்க ஜாதி ஜனங்கள்லாம் அவனை கேலி பண்ணுவாங்க, இதை கூட செய்யலாமல் அப்படின்னு. நம்ம ஊரில் அதெல்லாம் செய்யணுனாக்கா இதெல்லாம் ஒரு வேலைன்னு அவன் பொழப்பு கட்டு செய்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன சம்பிரதாயங்கள் செய்ய மாட்டோனாக்கா அந்த ஊர் ஜனங்க அவங்க ஜனங்கள்லாம் ரொம்ப கேள்வி பேசுவாங்க. ஏழையாக ஒரு பிராமணன் பிறந்துட்டான்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த பித்ருலோகத்தில் அவன் சரீரம் சரி பண்ணி பிடிச்சுன்னா அவனுடைய காலத்தை கண்டுபிடிக்கிறாங்க, எங்கே படணும். அந்த அத்தியாத்மம் இங்கே சொல்லக்கூடிய உலகம், அதிலோகம்னு சொல்லக்கூடிய அதிபௌதிகத்துக்கு இடம் தயாராகிடும், அம்மா அப்பா தயாராகிடும். அது 6 மாதமோ 1 வருஷமோ எப்படி ஒன்றா இருக்கலாம், 60 வருஷம் கூட இருக்கிறாங்க. இளங்கோன்னு ஒருத்தர் இருந்தார், என் தம்பி. எனக்கு வந்து ஒரு 60 வயசு இருக்கும் பொழுது அவனை கூப்பிட்டு கேட்டேன், எங்கே இருக்கிறேன்? நான் இங்கே தான் இருக்கிறேன். உன் வயசுன்னா 57. அவன் செத்தது 5 வயசில். இப்போ அவர் வயசு 57. இன்னும் பித்ருலோகம் தான் இருக்கிறியா? ஆமாண்ணா. சரி, அவங்க கதை விடுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நீண்ட காலம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம கூடயே இறந்தவங்க கூட அடுத்த 2 வருஷத்தில் பிறக்கலாம். நாம் பல காலம் காத்திருக்கலாம். இந்த காலத்தெல்லாம் நம்ம நிர்ணயிக்க முடியாது. அவன் செய்த பாவமும் புண்ணியமும் அவன் ஆசையும் தகுதியான இடத்தை கொடுக்கணும். இதையும் பகவான் கிருஷ்ணர் ஒரு அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த யோகத்தில், இந்த கர்ம யோகத்தில் ஒருத்தன் மனசுத்தி அடைஞ்சிக்கிட்டே வந்தான். இந்த ஞான யோகத்தில் சாங்கியத்தை சமயக்கு ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் இறந்துட்டான்னா அவன் கதி என்ன அப்படின்னு அர்ஜுனன் கேட்டான். ஒருவன் தெரிந்து செய்கிறான், ஒருத்தன் தெரியாமல் செய்கிறான், ஒருத்தன் செய்யவே இல்லை, இவங்க கதியெல்லாம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். அதுக்கு பொறுமையாக ஒரு பதில் சொல்கிறார், பயப்படாதே, எல்லா கர்மங்களுக்கும் பலன் உண்டு. என்னை நம்பி யோகத்திலே ஏறி யோகாருடனாக ஆகாமல் 6 லட்சனாக மட்டுமே இறந்து விட்டார். குதிரையில் ஏறத்துக்கு உத்தம கீதையிலேயே அதை சொல்கிறார், குதிரை ஏறி உட்கார்ற நேரத்துக்குள்ளே அவன் மோட்சம் அடைகிறான். இவன் வந்து குதிரையில் காலை வச்சா, ஆனால் குதிரை ஓடிடுச்சு, வாழ்நாள் முடிஞ்சு போச்சு. என்ன ஆவா அப்படின்னா, கவலைப்பட வேண்டாம், அவனுக்கு தக்க வீடை நான் அடுத்த பிறவி உடனடியாக கொடுப்பேங்க. ஆனால் அவன் செய்த யஜ்யத்தை பொறுத்து கொடுத்தேன்னா செல்வந்தர் வீட்டில் அவனை மறுபடியும் விட்டுடுவேன், அல்லது சொர்க்கத்தில் போய் நான் வச்சுருப்பேன், மறுபடியும் பிறக்க வைப்பேன். அல்லது நல்ல பிராமண குடும்பத்தில், பிராமண குடும்பம்னா குடுமையை பூணூல் போட்ட குடும்பம் இல்லை, யாரெல்லாம் இந்த சாஸ்திரத்து மேலே ஆசை வச்சுருக்கிறாங்க, சூத்திரனாக கூட இருக்கலாம், அந்த குடும்பத்தில், நம்ம குடும்பத்தில், உங்கள் குடும்பத்தில் யார் பிறப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் 6 லட்சம் தான். யோகிகள், சன்னியாசிகள், இறைவனை அடைவதற்கு வரவன் நம்ம குடும்ப குழந்தைங்களை தேடி வந்து பிறப்பாங்க, இவங்களுக்கு பிறப்பாங்க. அஸ்மின் குலே, என் குலத்தில் எல்லாரும் இங்கே சன்னியாசிகளாக தான் வாழ்வார்கள், ஞானிகளாக தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம குழந்தைங்க அப்படி ஆகாவிட்டா விட நம்ம பேர குழந்தைங்க வரும், நிச்சயமாக அப்படி தான் வருவாங்க. பகவான் சொல்லியிருக்கிறார், இந்த மார்க்கத்தில் சென்றவன், பித்ருலோகத்தில் இருக்கவன்
அவன் ஒருவேளை தேவலோகத்தை அடையலாம் அல்லது பூமியில் பிறக்கலாம். எந்த இடத்துல யாருக்கு பிறப்பாங்கிறது அவனுடைய ஆசையும் பாவ புண்ணியத்தையும் பொறுத்து இருக்கிறது. இன்னொருத்தன் யஜ்ஞத்தோடு உபாசனை செய்தானே. உபாசனை வந்து தெய்வ வழிபாடு. யஜ்ஞம் மட்டும் இல்லை, அந்த உபாசனை வழியும் செய்திருக்கிறார். அவங்க எங்கே போவாங்க? அவர் திரும்பி வராத இடத்துக்கு செல்வார்கள். திரும்பி வராத என்னன்னா பிரம்மலோகம்னு பேர், சத்தியலோகம்னு பேர். சாஸ்திரம் சத்தியலோகம்னு பிரம்மலோகம்னு பேர் வச்சு அங்கே போனவங்க பிரம்மாவாக இருப்பார்கள், பிரம்ம பதவியில் இருப்பார்கள். அது வைகுண்டமாக இருக்கலாம், கைலாயமாக இருக்கலாம், அல்லது பேரடைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபாதர் இந்த ஹெவனாக இருக்கலாம். அவங்களுக்கு உடம்பு ஒளிமயமான உடம்பு. மீதி பேருக்கெல்லாம் ஜல உடம்பு, அவர்களுக்கு ஒளிமயமான உடம்பு. அப்படி போனவங்களாம் எனக்கு தெரியும், பார்த்துருக்குறேன், கேட்டிருக்கிறேன், அவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன பதவியில் இருக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க பிறக்க மாட்டாங்க. அவங்க கதி என்ன ஆச்சு? அப்புறம் இந்த கல்பம் முடியும் இல்லையா, இந்த பிரம்மாவுக்கு ஆயுள் முடியும் இல்லை, 100 ஆண்டுகள். அந்த 100 ஆண்டு பிரம்மாவுக்கு முடிஞ்ச உடனே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் லயமடையும், மகா பிரளயம். அந்த சமயத்தில் அவர்கள் அங்கே இருக்கிற பிரம்மாவரால் தத்துவமசிங்கிற உபதேசத்தை பெற்று பிரம்மமாக ஆவார். நம்ம கிளாஸில் அடையிறத சத்தியலோகம் போய் அடைஞ்சிருக்கிறான். எது என்ன சீப்பு பெஸ்ட்டு? அது அத்த பிரம்மா எப்போ கொடுப்பாரு? கல்ப முடிகிற வரைக்கும் நீங்கள் சிவ சிவ சிவன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க. அங்கே போனாலும் உள்ளம் தானே அங்கே இருக்குது. அந்த உள்ளம் எப்படி இருக்கும்? அதான் பரமபர பாதாரத்தில் போட்டுருக்காங்க. சத்தியலோகம் போயிட்டு கீழே வந்துடுவோம். அந்த சத்தியலோகம் போகிறவன் வந்து உபாசனை பண்ணதுனாலையும் யஜ்ஞம் பண்ணது மன தூய்மை அடைந்தவனாக தான் இருக்கும். அதனால் ரொம்ப அறியார். அதுதான் அவர் உத்தரவாதம் இருக்கார், திரும்பி வருவதில்லை. திரும்புவதில்லைன்னா பிறக்கிறது இல்லைன்னு அர்த்தம். ஆனால் பிரம்மமாகிறது இல்லை. இப்போ 2 கதியும் புரிஞ்சுட்டீங்க இல்லையா? ஞானி என்ன ஆவான்? இங்கே தன்னை இங்கேயே அகம் பிரம்மாஸ்மி என்று அறிந்து கொண்டதால் அவனுக்கு தூம மார்க்கமும் இல்லை, இந்த அர்ச்சிஸ் மார்க்கமும் இல்லை, பித்துர்லோகமும் கிடையாது. அவனுக்கு உள்ளம் என்ன ஆகும்? உள்ளம் இருந்தால் தானே உடம்பு கொடுக்கணும். அவன் வாழும் பொழுதே உள்ளத்தை ஒழித்தவன். நீங்கள்லாம் உள்ளத்தை ஒழிக்கணும்னா அது இல்லாமல் பண்ணுறது இல்லை, உள்ளத்தை ஆளணும். நம்ம உள்ளம் நம்மளை ஆளுது. உள்ளத்தை எவன் ஆள்றானோ அவன் ஈஸ்வரனாக, உள்ளத்துக்கு ஈஸ்வரனாக வாழும். இதெல்லாம் நிறைய இந்த கடைசி இந்த மந்திரத்தில் அவனை பற்றி சொல்கிறாரு. वेदेषु यज्ञेषु तपस्सु शैव दानेषु यत् पुण्यफलं प्रतिष्ठम् अत्येति तत्सर्वमिदं विदित्वा योगी परं स्थानं उपैति साध्यम्. யார் ஒருவன் இந்த வேதேஷு நான் சொன்னதை இந்த 27 மந்திரங்களை சொன்னதெல்லாம் தெரிந்து கொண்டு யக்ஞேஷு வாழ்க்கையில் யஜ்ஞங்களாக செய்யும் தொழிலே தெய்வம் என்று எந்த தொழிலாக இருந்தாலும் அது செய்தால் அது பேர் யஜ்ஞம்னு பேர். யஜ்ஞம் தபஸா முடிஞ்சதுன்னா நடுவில் வானப்பிரசனாகி ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் தபஸ் பண்ணி செய்வ. மேலும் தானேஷு அப்புறம் வரும்போது சொத்தில் இருக்கக்கூடிய பென்ஷனோ சம்பாரித்த பணத்தையோ ஏழைகள் பாழைகளுக்காக தானம் பண்ணிட்டு அடைந்த புண்ணிய பலம் இவ்வாறு பெற்ற புண்ணிய பலத்தினால் அவன் என்ன ஆகிறான்? அத்தியேதி சர்வமிதம் விதித்வா பிரதிஷ்டம், இந்த சத்தியலோகம் என்ற இடத்துல நிலையாக நின்று விடுகிறான். இப்போ இதுக்கு ஒன்றும் நம்ம பெருசாக செய்ய வேண்டியதில்லை. இதில் சொல்லபடி நம்ம வாழ்ந்தா போதும்.
தானம், தவம், இந்த ஞானம், யஜ்ஞம்னு சொல்லக்கூடிய கடமையே செய்து கொண்டு. இப்போ ஆம்பளைங்க தான் கடமை பண்ணுறாங்க, பொம்பளைக்கு என்ன? வீட்டில் இருக்க கடமை தான், அவங்க கடமையே செய்கிறாங்க. குழந்தைகளும் அவங்கவுங்க கடமையை செய்கிறாங்க. அவங்க கடமை என்பது அவங்களுக்கே தெரியும். யாருக்கா கடமையை சொல்லித்தரணுமா? கடமை கூட சொல்லித்தரணுமா? மனசே சொல்லும். அந்த கடமை தான் சுதர்மம். உன் மனசு என்ன செய்யணும்னு சொல்லுதோ அது உன் சுதர்மம். உனக்கே தெரியும் கடமை. கடமை மீறினா அது பரதர்மம். இவ்வாறு செய்கிறவன் நான் சொன்ன பாதைகளை அடைவது நிச்சயம் அப்படின்னு சொல்கிறார். இது வரைக்கும் நம்ம பாதைகளை பார்த்தோம். நாம் இருக்கிற மார்க்கமோ பாதையற்ற மார்க்கம். இங்கே செல்வதும் இல்லை, வருவதும் இல்லை அப்படின்னு நம்ம இன்று நிறைவு செய்து பூர்த்தம் செய்வோம். பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ. சரி.